பிரதாப், வாவ், வாட் a சர்ப்ரைஸ்! நீ எங்க இங்க? ஊருக்கு வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல என்ற ஸ்னேகா தன் முன்னே நின்றிருந்த நபரிடம் நெருக்கமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தாள். 6 அடி உயரத்தில் கோட் சூட் அணிந்து பார்த்தாலே பெரிய எடுத்த பையன் என்று தெரிந்துவிடும் அளவிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை காஸ்ட்லியான பொருட்கள் மட்டுமே அவனிடம் இருந்தது. அடிக்கடி பிரதாப் என்று ஸ்னேகா பேசும்போது கேட்டதில் அவன் பெயர் பிரதாபாக இருக்கும் என்று சூர்யா நினைத்தான். நெடுநாட்கள் பழகியவர்கள் போல ஸ்னேகாவும் பிரதாப்பும் சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை பிரீத்தியும் சூர்யாவும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வெரி சாரி டியர், சடனா ஊருக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப அப்பாவோட பிசினஸ் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ நிக்கிற ரெஸ்டாரண்ட் யாரோடது தெரியுமா? ஐயாவோடது தான் என்ற பிரதாப் தன்னுடைய சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டு பெருமையாக ஸ்னேகாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். ஸ்னேகா ஃபாரினில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே யூனிவர்சிட்டியில் தான் பிரதாப்பும் படித்தான். அவசரமாக அவனது அப்பா இந்தியாவுக்கு வர சொல்ல தன்னுடைய படிப்பை பாதிலேயே முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினான். பிரீத்தியையே உற்று பார்த்து கொண்டிருந்த பிரதாப்பை கவனித்த ஸ்னேகா பிரீத்தியை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். என்ன பாக்குற? நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லுவேன்ல, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்தியால இருக்கான்னு. அது இவ தான், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்று ஸ்னேகா பிரீத்தியை கட்டிப்பிடித்துக் கொண்டு கூறினாள். அனைவர் முன்னில் ஸ்னேகா கட்டிப்பிடிக்க சங்கடத்தில் மெதுவாக அவளிடமிருந்து விலகினாள் பிரீத்தி. அப்பொழுது பிரதாப் வேகமாக பிரீத்திக்கு ஹலோ சொல்ல தன் கைகளை நீட்டினான். ஆனால் பிரீத்தி தன்னுடைய கைகளை வேறு ஒருவன் தொடுவதை கூட அனுமதிக்கவில்லை. சட்டென்று தன் இரு கைகளையும் கூப்பி வணக்கம் என்று சொன்னாள். இதை எதிர்பார்க்காத பிரதாப் சட்டென்று தன்னுடைய கைகளை தன் தலைமுடியை சரி செய்வது போல சமாளித்தான். இந்தியா வரதா இருந்தா எனக்கு ஒரு போன் கால் பண்ணிருக்கலாம்ல, நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். பிரீத்தி மேடமும் இவ்ளோ தூரம் அவங்க டிரைவர் கூட வந்திருக்க தேவையே இருந்திருக்காது என்று பிரதாப் பிரீத்தியின் பின்னால் நின்றிருந்த சூர்யாவை டிரைவர் என்று சுட்டிக்காட்டினார். இதை கேட்ட பிரீத்திக்கு கோபமாக வந்தது. பிரீத்தி ஏதோ பேச வருவதற்குள் சூர்யா அவள் கையை பிடித்துக்கொண்டு வேண்டாம் என்பது போல தலையை ஆட்டினான். என்ன பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி, புக் பண்ண பிரைவேட் ரூம் கூட எங்களுக்கு கிடைக்கல என்று சோகமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் ஸ்னேகா. உடனே மேனேஜரை அழைத்து பேசிய பிரதாப் அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு பிரைவேட் கேபினை அரேஞ்ச் செய்தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா என்ற பிரதாப் தன் அருகே நின்றிருந்த நண்பன் இன்பா தோளின் மீது கை போட்டுக் கொண்டு ஸ்னேகாவிடம் கேட்டான். இதை கேட்ட பிரீத்தி சூர்யாவிடம் வேண்டாம் என்பது போல சைகை காட்டினாள். ஸ்னேகாவின் பின்னால் நின்று கொண்டிருந்த பிரீத்தி வேண்டாம் என்று சொல்லி மெதுவாக அவள் காதில் மட்டும் கேட்கும்படி பேசினாள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத ஸ்னேகா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட கேபினுக்கு பிரதாபுடன் சேர்ந்து கொண்டு நடந்து சென்றாள். பின் இருவரும் ஸ்னேகாவை பின்தொடர்ந்து பிரைவேட் கேபினுக்குள் நுழைந்தனர். பிரீத்தி அருகே அமர்ந்திருந்த சூர்யாவை பார்த்த பிரதாப் சிரித்துக்கொண்டே ஸ்னேகாவிடம் இவர்கள் யார் என்று மீண்டும் கேட்டான். நான் அப்பவே சொன்னேன் தானே, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரீத்தி என்ற ஸ்னேகா சூர்யா அந்த இடத்தில் இருப்பது போலேயே காட்டிக்கொள்ளவில்லை. ஸ்னேகாவின் அருகில் அமர்ந்திருந்த பிரீத்தி அவளின் தொடையை ஒரு தட்டு தட்டி சூர்யாவை பற்றி சொல்லென்றாள். ஆனால் ஸ்னேகாவின் மனதில் பிரதாபை வைத்து சூர்யாவை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஒரு நிமிடம் பிரீத்தியை உற்று பார்த்த பிரதாப், தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு கேட்கட்டா? ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை இப்போ எடுத்து பண்ற அந்த பிரீத்தி தானே நீங்க? am I right என்று பிரதாப் கேட்டு முடிக்க சந்தோஷத்தில் ஸ்னேகாவும் ஆமாம் அதே பிரீத்தி தான் என கத்தினாள். சந்தோஷமாக மீண்டும் ஒரு முறை பிரீத்தியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். பின் அவனுடன் வந்த நண்பன் இன்பாவையும் அறிமுகப்படுத்தினான். இன்பாவின் தந்தை கோயம்புத்தூரில் பல இடங்களில் நகை கடை ஷோரூம் வைத்துள்ளார். பிரதாபிற்கு சலித்தவன் அல்ல என்பது போல் அவனும் தன்னுடைய சொத்துக்களை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருந்தான். அப்புறம் நீங்க உங்களை பத்தி சொல்லவே இல்ல என சூர்யாவை பார்த்து பிரதாப் கேட்டான். தன்னுடைய பெயர் சூர்யா என்று மட்டும் சொன்னவன் வேறு எதையும் அவனிடம் பேசிக் கொள்ளவில்லை. இந்த ஊரே கூறும் அந்த உதவாக்கரை பிரீத்தியின் புருஷன் இவன்தானா என்று நினைத்த பிரதாப் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். எந்த வேலைக்கும் போகாம பொண்டாட்டியோட காசுல ஜாலியா சாப்பிடுறது ஒரு தனி சுகம்தானே. எங்களுக்கும் பிரீத்தி மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் என்று பிரதாப் சிரித்துக் கொண்டே சூர்யாவை பார்த்து பேச அவனோடு ஸ்னேகாவும் இன்பாவும் சேர்ந்து கொண்டு சிரிக்க ஆரம்பித்தனர். போதும் நிறுத்துங்க என்ற ஒரு குரல் கேட்டதும் அவர்களுடைய சிரிப்பு அடங்கியது. பிரீத்தி கோபத்தில் அவர்களை பார்த்து கத்துவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. இதுல என்ன இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எனக்கு ஒன்னும் கேவலமா தெரியல என்ற சூர்யா பிரீத்தியின் கையை பிடித்துக் கொண்டு பிரதாபை பார்த்து பேசினான். பிரீத்தியின் கைகளை லேசாக தட்டிக்கொண்டே அவள் காதில் மட்டும் கேட்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினான். இவ்வாறு சூர்யா கூறிய பின் பிரீத்தி மேலும் எதுவும் பேசாமல் அமைதியானாள். சாரி பிரதர், உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இதெல்லாம் கேட்கல என்று கூறிய பிரதாப், ஏ இன்பா, புதுசா இன்னொரு பிரான்ச் ஜுவல் ஷாப் ஓபன் பண்ண போறதா சொன்னதானே,
அதுக்கு ஆள் தேவைப்பட்டா சூர்யாவை கூட நீ எடுத்துக்கலாம். அவர் வீட்டுல சும்மா தான் இருக்காரு. கண்டிப்பா உன் கடைக்கு தேவைப்படுவார்னு சொல்ல வந்தேன் என்று சூர்யாவின் மீது அக்கறை உள்ளது போல பிரதாப் பேசினான். இதை கேட்ட இன்பாவின் முகம் சிரிப்பில் குலுங்கியது. நான் ஓபன் பண்ண போற ஜுவல் ஷாப்க்கு ஆளுங்க கண்டிப்பா தேவைப்படுவாங்க. நிச்சயமா சூர்யாவை சேர்த்துக்கிறேன். மற்றவங்களை விட 10% அதிகமாவே சம்பளம் தரேன் என்று இன்பா சிரித்தான். சூர்யா, நல்ல ஆஃபர், பேசாம அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷங்களோட ஆஃபர் எல்லாம் உன் லைஃப்ல ஒரு தடவை தான் கிடைக்கும் என்றாள் ஸ்னேகா. சாரி, உங்களோட ஆஃபர் எல்லாம் மனசுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. எப்பவும் ரவிக்குமார் சாரோட பிஏவா இருக்கிறதுல தான் எனக்கு பெருமை என்று சூர்யா வேறு கூறிவிட்டு மௌனமாகவே அமர்ந்தான். இதுதான் சமயம் என்று சூர்யாவை சீண்டிக் கொண்டே இருந்தாள் ஸ்னேகா. சூர்யா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை நேரம் பிரீத்தி அமைதியாக இருந்தாள். ஆனால் தன்னுடைய கண் முன்னே சூர்யாவை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் எதிரே இருந்த ஸ்பூனை தட்டிவிட்டு, போதும் நிறுத்துங்க, இனி யாரும் சூர்யாவை பத்தி பேசாதீங்க என்ற பிரீத்தி வேறு எதுவும் பேசாமல் அவள் முன்னே இருந்த தட்டை பார்த்து முறைத்தபடி அமர்ந்திருந்தாள். பிரீத்தி அப்படி கோவப்பட்டது ஸ்னேகாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. சாரி பிரீத்தி, ஒரு அக்கறையில தான் என்று பிரதாப் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்னேகா எழுந்து நின்றாள். இங்க எங்க டாய்லெட் இருக்கு என்று ஸ்னேகா கேட்க பிரதாப் தன்னுடைய கையை வலது பக்கம் காட்டினான். அந்த ரூம் சிறிது நேரத்தில் அமைதியாக மாறியது. யாரும் யாருடனும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தனர். பாத்ரூம் சென்ற ஸ்னேகா பிரீத்தியை தப்பு கணக்கு போட்டு விட்டோம் என்று நினைத்தாள். பிரீத்தி உண்மையாகவே சூர்யாவை காதலிக்கிறாள் என்று அவளுக்கு புரிந்தது. அப்பொழுது அதே பாத்ரூம் உள்ளே வழுக்கை தலையுடன் கழுத்து நிறைய கோல்டு செயினும் பார்ப்பதற்கே கரடு முரடான தோற்றம் கொண்ட ஒருவன் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ளே நுழைந்தவுடன் அந்த பாத்ரூம் சாராய நாற்றத்தால் நிரம்பியது. தட்டு தடுமாறி உள்ளே வந்தவனை பார்த்து ஸ்னேகாவுக்கு பயம் லேசாக பற்றி கொண்டது. பின் மெதுவாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஹலோ மிஸ்டர், இது லேடிஸ் பாத்ரூம், கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, வெளியே போங்க என்று ஸ்னேகா அந்த மொட்டை தலை ரவுடியை பார்த்து திட்டினாள். செம்ம போதையில் இருந்த அந்த ரவுடி கையில் சரக்கு பாட்டிலும் வெளியில் செல்லும் வழியை மறந்துவிட்டு அமர்ந்து கொண்டான். அவசரமாக கேபினை விட்டு வெளியே வந்த ஸ்னேகா கையில் மொபைல் போனை எடுத்து வர மறந்துவிட்டாள். இந்த மாதிரி நடக்கும் என்று அவள் நினைத்து பார்த்தாளா என்ன? சார் ப்ளீஸ், நான் வெளியில போற வழியில தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன் என ஸ்னேகா இந்த முறை அந்த ரவுடியிடம் அமைதியாக பேசினாள். பிரைவேட் கேபினை ஒட்டியிருக்கும் பாத்ரூமிற்கு யாரும் வரமாட்டார்கள். பிரைவேட் கேபினை வாடகைக்கு எடுத்த நபர்கள் மட்டுமே அந்த பாத்ரூமை உபயோகிக்க முடியும். அதனால் அங்கு எப்பொழுதும் கூட்டம் இருக்காது. அங்கு என்ன நடந்தாலும் வெளியில் யாருக்கும் தெரியாத அளவு அந்த பாத்ரூம் அமைக்கப்பட்டிருந்தது. பாத்ரூம் சுவரை ஒட்டியே மெதுவாக வெளியே நகர முயற்சித்தாள் ஸ்னேகா. பாத்ரூம் கதவுக்கும் அவனுக்கும் இடையே இருந்த சிறிய இடைவெளியில் எப்படியாவது நுழைந்து விடலாம் என்று நினைத்து மெதுவாக கால் எடுத்து வைத்தாள். அப்பொழுது போதையில் இருந்த அந்த மொட்டை ரவுடி திடீரென கண் விழித்தான். ஸ்னேகா செய்வதறியாது வேகமாக அந்த மொட்டை தலை ரவுடியை தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓங்கி எத்தினாள். அவள் எத்தியதில் போதையில் இருந்த அந்த ரவுடி 2 அடி தள்ளி போய் தட்டு தடுமாறி நின்றான். ஸ்னேகாவின் மேல் கோபப்படுவதற்கு பதிலாக, பார்க்க சாதாரண ஆள் மாதிரி தான் இருக்க, ஆனா என்ன ஒரு அடி, உன்னோட டர்ன் முடிஞ்சிடுச்சு, இப்ப என்னோட டர்ன் என்ற அந்த மொட்டை தலை ரவுடி ஸ்னேகாவை நோக்கி தட்டு தடுமாறி நடந்து சென்றான். அவன் தட்டு தடுமாறி வந்ததை பார்த்த ஸ்னேகா பயத்தில் அந்த இடத்திலேயே உறைந்து போய் நின்றான். ஸ்னேகாவின் உருவத்தை விட பல மடங்கு அவன் பெரிதாக இருந்ததால் எவ்வளவு முயற்சித்தாலும் அவளால் அந்த மொட்டை தலை ரவுடியின் பிடியிலிருந்து ஸ்னேகாவால் தப்பிக்கவே முடியவில்லை. அவனுடைய இறுக்கமான பிடியில் ஸ்னேகாவின் வெள்ளை நிற கை சிவந்திருந்தது. பின் இறுக்கமாக அவன் பிடித்திருந்த கையை முதலில் விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக மொட்டை தலை ரவுடியின் கையை ஆக்ரோஷமாக கடித்தாள். அவள் கடித்ததில் மேல் வரிசை பற்களும் கீழ் வரிசை பற்களும் அவன் கையில் ஆழமாக பதிந்தது. வலியால் கத்திக்கொண்டே அவளுடைய கையை விட்டான். அவன் ஒற்றை காலை மேலே தூக்கி கொண்டு தன்னுடைய கைகளை உதறிக்கொண்டே வலியால் துடித்துக் கொண்டிருந்தான். இந்த சமயத்தை உபயோகப்படுத்திக் கொண்டு ஸ்னேகா வேகமாக பாத்ரூம் வாசலை நோக்கி ஓடினாள். ஆனால் அவளை விடாமல் துரத்தி பிடித்த மொட்டை தலை ரவுடி அவன் கையில் வைத்திருந்த சரக்கு பாட்டிலை எடுத்து, என்ன தைரியம் இருந்தா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு ஓட நினைப்ப, ஒரு தடவை என்கிட்ட சிக்கின யாரும் தப்பிக்கவே முடியாது, என்னாச்சு என்று நினைத்து கொண்டே மெதுவாக தன்னுடைய கண்களை திறந்து பார்த்தாள் ஸ்னேகா. ஆனால் அந்த மொட்டை தலை ரவுடி வாயில் ரத்தத்துடன் தரையில் விழுந்திருப்பதை பார்த்த ஸ்னேகா சுத்தி முத்தியும் பார்த்தாள். அப்பொழுது, ஸ்னேகா, ஆர் யூ ஆல் ரைட் என்ற குரல் கேட்க அந்த சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள். அந்த மொட்டை தலை ரவுடி வைத்திருந்த பாட்டிலை கையில் பிடித்துக்கொண்டு சூர்யா நின்றிருந்தான். சூர்யாவையும் அந்த மொட்டை தலை ரவுடியையும் மாறி மாறி பார்த்த ஸ்னேகா, நீதான் அவனை அடிச்சு என்ன காப்பாத்தினதா
என்ற ஸ்னேகா அந்த மொட்டை தலை ரவுடியின் பிடியால் சிவந்து போன கையை வைத்து ஊன்றி தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். சூர்யாவை தொடர்ந்து வந்த பிரீத்தி வேகமாக ஸ்னேகாவை தாங்கிக் கொண்டாள். ஸ்னேகா, இங்க என்ன நடந்துச்சு? அவன் ஏன் உன்னை அடிக்க வந்தான் என்று பிரீத்தி பதட்டத்துடன் கேட்டாள். இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். என் கையை இறுக்கமா பிடிச்சிருந்தனாலதான் செவந்துருச்சு. அதான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்க நான் கடிச்சேன். அந்த கோவத்துலதான் பாட்டில் அடிக்க வந்தான் என்று மீண்டும் அந்த மொட்டை தலை ரவுடியின் கையை பார்த்தாள். ஸ்னேகா இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பிரதாப்பும் இன்பாவும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ஸ்னேகாவின் இந்த நிலைமையை பார்த்த பிரதாப் கோபத்தில் அடிபட்டு கீழே விழுந்திருந்த அந்த மொட்டை தலை ரவுடியை இன்பாவுடன் சேர்ந்து அடிக்கத் தொடங்கினான். ஏற்கனவே சூர்யாவிடம் அடி வாங்கி எழுந்திருக்க முடியாமல் படுத்து இருந்த அந்த மொட்டை தலை ரவுடியால் பிரதாப் இன்பாவின் அடியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. வலியால் கத்த ஆரம்பித்தான். ஆனாலும் விடாமல் அவனை மாறி மாறி பிரதாப்பும் இன்பாவும் அடித்துக் கொண்டே இருந்தனர். போதும், இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான், விடுங்க என்ற சூர்யா பிரதாப்பின் கையை பிடித்தான். சட்டென்று சூர்யாவின் கையை உதறிவிட்ட பிரதாப் சூர்யா தொட்ட இடத்தில் வேகமாக தூசி தட்டுவது போல தட்டிவிட்டான். அதுவரை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் என்று ஸ்னேகா நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சூர்யா காப்பாற்ற வந்தது அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த செயல் சூர்யாவின் மீது வைத்திருந்த பகையை லேசாக தகர்த்து எரித்தது. ஆனால் இப்பொழுது அந்த ரவுடியை விட்டுவிடும்படி சூர்யா கூறியது ஸ்னேகாவுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு பயமா இருந்தா ஓரமா போய் உட்காரு, இல்ல பயமா இருந்தா கண்ணை மூடிக்கோ என்ற இன்பா சூர்யாவை பற்றி முழுவதுமாக தெரியாமல் கிண்டல் செய்தான். போதும், இந்த அடி அவன் லைஃப் லாங் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம் என்ற ஸ்னேகா கேபினை நோக்கி நடந்தாள். பிரீத்தியும் அவளை தாங்கிக் கொண்டே கேபினுக்கு சென்றாள். பிரதாப்பும் இன்பாவும் மொட்டை தலை ரவுடியை அடிப்பதை அப்படியே நிறுத்திவிட்டு கேபினுக்கு சென்றனர். சூர்யா எதையும் பேசாமல் கடைசியாக கேபினுக்குள் நுழைந்தான். ரொம்ப பயமா இருந்தா சொல்லு சூர்யா, இப்ப கூட நீ கார்ல கிளம்பலாம். ஓ சாரி, உன்கிட்ட சொந்தமா கார் கூட இல்ல தானே? பேசாம ஆட்டோ பிடிச்சு கொடுக்கறோம், அப்படியே கிளம்பிடு என்று பிரதாப் பேசி முடிக்க இன்பா தன்னுடைய சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்தான். சூர்யா அவர்கள் பேசிய எதையும் பெருசாக எடுத்துக் கொள்ளவில்லை. லேசாக சிரித்துக் கொண்டே சேரில் அமர்ந்தான். அதே நேரம் மொட்டை தலை ரவுடி தரையில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை பார்த்த ரவுடி கும்மல், ராக்கெண்ணா, உங்களை யார் அடிச்சா என்று கூட்டத்திலிருந்து ஒரு ரவுடி வேகமாக மொட்டை தலை ரவுடியை தூக்க அவன் கூடவே மற்ற ரவுடிகளும் சேர்ந்து அவனை தூக்கிக் கொண்டு சூர்யா இருந்த பக்கத்து கேபினுக்குள் நுழைந்தனர். அந்த கேபின் உள்ளே பூ போட்ட சட்டை அணிந்து கொண்டிருந்த ஒருத்தன் மொட்டை தலை ரவுடி அடிபட்டு தரையில் மயக்கத்தில் இருப்பதை பார்த்து சட்டென்று எழுந்து நின்றான். அவன் எழுந்து நிற்க கூடவே சுத்தி இருந்த மற்ற ரவுடிகளும் எழுந்து நின்றனர். மொட்டை ரவுடியை அந்த நிலைமையில் பார்த்தவனின் முகம் கோபத்தில் கொந்தளித்தது. அவன் வேறு யாரும் இல்லை, பார் ஓனர் மகேஸ்வரன் தான். ஏற்கனவே ஒருமுறை பிரீத்தியை கடத்திய விவகாரத்தில் சூர்யாவிடம் சிக்கிய அதே மகேஸ்வரனின் அடியால் தான் அந்த மொட்டை தலை ரவுடி. ஆனால் இப்பொழுது இது சூர்யாவின் விவகாரம் என்று மகேஸ்வரனுக்கு தெரியாது. தன்னுடைய அடியால் நிலைமையை பார்த்த மகேஸ்வரன், யார் இப்படி பண்ணது என்று அவன் முன்னே இருந்த டேபிளை தன்னுடைய கையால் தட்ட, மகேஸ்வரன் சார், கேபின்ல இருக்க ஒரு பொண்ணு என தட்டு தடுமாறி அரை மயக்கத்தில் மொட்டை தலை ரவுடி பதில் கூறினான். இங்க இருக்கிற எல்லா கேபினையும் தேடுங்கடா, இவனை அடிச்ச எவனும் உயிரோட வெளியே போக கூடாது என்று மகேஸ்வரன் கூற அடுத்த நொடியே அங்கிருந்த அனைவரும் வேகமாக தங்களுடைய கையில் இருந்த ஆயுதத்தை சட்டையில் சொருகிக் கொண்டு ஓடினார்கள். மொட்டை தலை ரவுடி ராக்கி மகேஸ்வரனை பார்ப்பதற்காக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வந்தான். சென்னையில் பெரிய ரவுடியான ராக்கி மகேஸ்வரனின் உயிர் நண்பன். கோயம்புத்தூருக்கு சிறு வேலை காரணமாக வந்தவன் அப்படியே மகேஸ்வரனை பார்க்க வந்தான். பரம்பரை ஹோட்டலில் மொத்தம் 100க்கும் மேற்பட்ட பிரைவேட் கேபின் உள்ளது. அந்த 100 கேபினில் பிரதாப் இருந்த அறையை 10 நிமிடத்தில் கண்டுபிடித்தனர். சார், கண்டுபிடிச்சிட்டோம், கேபின் 10ல தான் இருக்காங்க என்று மகேஸ்வரனுக்கு போனில் தகவல் வந்தது. அதற்குள் பிரதாபையும் இன்பாவையும் மகேஸ்வரனின் ரவுடிகள் அடிப்பதற்கு கேபினை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். கதவை உடைத்துக் கொண்டு திடீரென்று 4-5 ரவுடிகள் உள்ளே வந்ததை பார்த்த பிரீத்தியும் ஸ்னேகாவும் பயந்து போனார்கள். அதில் ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து பிரதாபின் சட்டையை பிடித்துக் கொண்டான். வேகமாக அவனிடமிருந்து விலகி கொண்ட பிரதாப் அவனை ஓங்கி அடித்ததில் அந்த கேபினை சுற்றி இருந்த மற்ற ரவுடிகள் பின்வாங்கினார்கள். யாருடா நீங்கெல்லாம் என்னோட ஹோட்டலுக்குள்ள வந்து ஏமலையே கை வைக்கிறது? மரியாதையா ஓடி போய் உங்க பாச கூட்டிட்டு வா என பிரதாப் தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கேட்டான். அப்பொழுது அவன் அருகே நின்றிருந்த இன்பா, இவங்க எல்லாரையும் என்ன பண்ணலாம், எல்லார் கையையும் வெட்டிடலாமா என்று இன்பா சர்வ சாதாரணமாக கூறினான். பல நகைக்கடை நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்பாவிற்கு பல ரவுடிகளின் தொடர்பு இருந்த தைரியத்தில் பேசினான். அப்பொழுது, என்ன தைரியம், என்ன நீ கூப்பிட்டதா சொன்னாங்க என்ற ஒரு குரல் கேட்க சுற்றி இருந்த ரவுடிகள் வேகமாக ஒரு பக்கமாக வழிவிட்டு நின்றனர். மகேஸ்வரனும் ராக்கியும் உள்ளே நுழைந்தனர். மகேஸ்வரனை பார்த்தவுடன் இன்பாவின் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது.
பயத்தில் பிரதாபை திரும்பி பார்த்தான். பிரதாபும் பயத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் நின்றிருந்தான். இங்க யாருடா இவங்களோட பாஸ பார்க்கணும்னு கேட்டது? நீயா என மகேஸ்வரன் மாத்தி மாத்தி பிரதாபையும் இன்பாவையும் பார்த்து கேட்டான். பெரிய சிக்கலில் இருவரும் மாட்டிக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு அடி முன்னே எடுத்து வைத்த இன்பா, ஹலோ சார், நான் தான் இன்பா, ஹரி ஜுவல் ஷாப் வச்சிருக்கோம், என்னோட அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும் என்று தன்னுடைய கையை நீட்டினான். ஐயோ சாரி சார், ஹரி சார் பையனா, எனக்கு தெரியாம போச்சு, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டேன் என இன்பாவின் முன்னால் கையை கட்டிக்கொண்டு குனிந்தபடி மகேஸ்வரன் நின்றான். மகேஸ்வரனே தனக்கு பயந்து போய் நின்று கொண்டிருப்பதை பெருமையாக நினைத்து பின்னால் நின்றிருந்த அனைவரையும் சிரித்துக் கொண்டே சுத்தி பார்த்தான். உதட்டில் லேசான சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த இன்பா அடுத்த நொடியே வலியால் கத்த ஆரம்பித்தான். உங்க அப்பன் பெரிய கொம்பனா? உன் அப்பனே என் காலு கீழே தான் விழுந்து கிடப்பான். நேத்து முளைச்ச காலா, நீ யாரு கை காலை வெட்டணும்னு சொன்ன என இன்பாவின் கைகளை முறுக்கிக் கொண்டே மகேஸ்வரன் கேட்டான். வலியால் இன்பா கத்த அந்த சத்தம் பத்தவில்லை என்று மேலும் வேகமாக முறுக்கினான். அப்பொழுது பிரதாப் வேகமாக மகேஸ்வரன் அருகில் வந்து, சாரி சார், ப்ளீஸ் விட்டுருங்க, அவன் தெரியாம ஏதோ ஜோக்குக்கு சொல்லியிருப்பான், விட்டுருங்க என பிரதாப் அவன் முன்னே பணிவாக பேசினான். அப்போ நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா என்ற மகேஸ்வரன் இன்பாவின் வாயை கிழிக்க சொல்லி அங்கிருந்த ரவுடிகளுக்கு உத்தரவிட்டான். அந்த ரவுடிகளும் தங்களுடைய கைகளால் இன்பாவின் வாயை கிழிக்க ஆரம்பிக்க அதை தடுக்க வந்த பிரதாபை ஓங்கி மிதித்தான். பிரதாப் அங்கிருந்த சேரில் விழுந்ததில் அது 2 துண்டாக உடைந்தது. அப்பொழுது ஒரு குரல் மகேஸ்வரனின் பின்னால் இருந்து, போதும் நிறுத்து என்று கேட்டது. சூர்யா அதே அறையில் இருப்பது மகேஸ்வரனுக்கு தெரியாது. போதும் நிறுத்து என்று ஸ்னேகா கீழே அடிபட்டு எழுந்திருக்க முடியாமல் விழுந்து கிடந்த பிரதாபை தூக்கினாள். அப்பொழுது ஸ்னேகாவை பார்த்த மொட்டை தலை ரவுடி ராக்கி, மச்சான், இந்த பொண்ணு தாண்டா அது, அவளை விடாதடா, என்னை கடிச்சு வச்சது மட்டும் இல்லாம ஆளை வச்சு வேற அடிக்க விட்டா என்ற மொட்டை தலை ரவுடி கோபத்தில் ஆக்ரோஷமாக கத்தினான். இப்பவே உங்க எல்லாரையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் என்ற ஸ்னேகா வேகமாக தன்னுடைய பர்சில் இருந்து செல்போனை எடுத்தாள். அவள் போலீஸுக்கு டயல் செய்வதற்கு முன்னே அவளுடைய போன் சுவற்றில் முட்டி கீழே விழுந்து சிதறியது. இது எல்லாம் 1 செகண்டில் நடந்து முடிந்து விட்டது. கண்ணை மூடி திறப்பதற்குள் தன்னுடைய செல்போன் பறந்து போய் தரையில் சிதறி கிடந்ததை பார்த்த ஸ்னேகா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். யாருக்கிட்ட வந்து போலீஸுக்கு போன் பண்ண போறேன்னு சொல்ற என்று ஸ்னேகாவின் அருகில் நின்றிருந்த மகேஸ்வரனின் அடியால் பேசினான். சீக்கிரம் அவளை நம்ம இடத்துக்கு இழுத்துட்டு போங்க, என்னோட மச்சான் ராக்கி ஆசைப்பட்டதை நான் என்னைக்கு கொடுக்காம விட்டதில்ல என மகேஸ்வரன் கூறிய அடுத்த நொடியே 4-5 ரவுடிகள் ஸ்னேகாவின் கையை பிடித்தனர். அப்பொழுது, மரியாதையா அவளை விட்டுட்டு இங்கிருந்து போயிடுங்க என்று பிரீத்தியின் குரல் கேட்டது. பிரீத்தியை பார்த்த மொட்டை தலை ரவுடி, மச்சான், ஒரே கல்லுல 2 மாங்காடா என்று மகேஸ்வரனை பார்த்து சிரித்தான். திடீரென்று மகேஸ்வரனின் முகம் மாறியது. பிரீத்தியையும் அவளுக்கு பின்னால் அமைதியாக நின்றிருந்த சூர்யாவையும் பார்த்த மகேஸ்வரனின் அடிவயிறு கலக்க ஆரம்பித்தது. அவனுக்கு பயத்தில் வேர்க்க தொடங்கியது. பேசுவதற்கு வார்த்தைகள் கூட வரவில்லை. சிங்கத்தோட குகையிலேயே மாட்டிக்கிட்டோமே என்று பயந்தான். இவர்களுக்கும் சூர்யாவிற்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஸ்னேகாவையும் பிரீத்தியையும் இழுத்து கொண்டு நம்முடைய கேபினுக்கு செல்லுங்கள் என்று மொட்டை தலை ரவுடி அடியாட்களுக்கு கட்டளையிட்டான். அதை கேட்ட மகேஸ்வரன் வேகமாக மொட்டை தலை ரவுடியை எட்டி உதைத்தான். 1 நிமிடத்திற்கு முன்பு வரை தன்னுடைய நண்பன் ராக்கி கேட்ட எதையும் செய்யாமல் விட மாட்டேன் என்றான். ஆனால் இப்பொழுது அவன் இப்படி நடந்து கொள்வது சூர்யாவை தவிர அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை. என்ன தைரியம் இருந்தா பிரீத்தி மேடத்தையே இழுத்துட்டு போக சொல்லுவ, அவங்க யார் தெரியுமா என்று மகேஸ்வரன் மேலும் ராக்கியை கண்முன் தெரியாமல் அடித்தான். பிரீத்தியின் முன் பயந்து கொண்டே மகேஸ்வரன் நிற்பது அங்கிருந்த யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அதைவிட மகேஸ்வரன் இப்படி நடந்து கொள்வது பிரீத்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சூர்யாதான் பிரீத்தியை காப்பாற்றினான் என்ற ஒரு விஷயம் வெளியில் தெரிய வந்தால் அவனுடைய மற்றொரு கையும் போய்விடும் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது. அதனால் சூர்யாவை அவன் தெரிந்ததைப் போலவே காட்டிக்கொள்ளவில்லை. பிரீத்தி மேடம், நீங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டோம். என் ஃப்ரெண்டு தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவனுக்கு பதிலா நான் உங்க காலில் விழுறேன் என்ற மகேஸ்வரன் பிரீத்தியின் காலில் விழுந்தான். தன் அருகே நின்றிருந்த மொட்டை தலை ரவுடி ராக்கியின் காலை பிடித்து இழுத்து பிரீத்தியிடம் மன்னிப்பு கேட்க வைத்தான். அதுவரை விளையாட்டுக்காக தான் மகேஸ்வரன் இப்படி செய்கிறான் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. நேஹா ஒன்றும் புரியாமல் பிரீத்தியை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். கீழே அடிபட்டு விழுந்து கிடந்த பிரதாபும் இன்பாவும் அதிர்ச்சியில் தங்களுடைய வாயை பிளந்து கொண்டு பார்த்தார்கள். பிரீத்தி இவ்வளவு பெரிய ஆள் என்று முன்பே தெரிந்திருந்தால் தேவையில்லாமல் இந்த வீண் வம்பிற்கு சென்றிருக்கவே மாட்டேன் என்று பிரதாப் நினைத்தான். பிரீத்தி மேடம்,
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த கேபினையும் உடைச்சிட்டோம். அதுக்கு காம்பன்சேட் பண்றோம். இன்னும் வேற ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க, நாங்க அதையும் பண்றோம் என்ற மகேஸ்வரன் தன் அடியாட்களை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். அவர்கள் செல்லும் வரை காத்திருந்த ஸ்னேகா, பிரீத்தி, மகேஸ்வரன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன நடக்குது இங்க? சிறிது நாட்களுக்கு முன் மகேஸ்வரன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததையும் அப்பொழுது சரியான நேரத்தில் போலீஸ் வந்து அவளை காப்பாற்றி விட்ட கதையும் ஸ்னேகாவிடம் கூறினாள். இதுல உனக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா என ஸ்னேகா சந்தேகத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள். உள்ளுக்குள் சூர்யாவிற்கும் இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று லேசான சந்தேகம் ஸ்னேகாவிற்கு இருந்து கொண்டே இருந்தது. என்ன காமெடி பண்ற? எனக்கு எப்படி அவனை தெரியும்? நான் ஒரு சாதாரண பிஏ, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளைக்கு அவன் கூட என்ன வேலை என்று சூர்யா தன்னுடைய தலையை தெரியாது என்று ஆட்டிக்கொண்டே அப்பாவியாக முகத்தை வைத்து பேசினான். நிஜமாதான் சொல்றியா என்று ஸ்னேகா ஒரு ஸ்கூல் டீச்சர் தன்னுடைய மாணவனை மிரட்டுவது போல கேட்டாள். அவள் முகம் முழுவதும் சந்தேகத்தில் நிரம்பியிருந்தது. இப்படி என்ன முறைச்சி பார்த்தாலும் அதுதான் உண்மை. உனக்கு டவுட்டா இருந்தா வேணும்னா அந்த ரவுடிக்கிட்டே போய் கேளு என்று மீண்டும் அப்பாவித்தனமாக தன் முகத்தை வைத்துக் கொண்டான் சூர்யா. கண்டிப்பாக மகேஸ்வரன் சூர்யாவை தெரியும் என்று கூற மாட்டான். அதை தாண்டி ஒருவேளை சூர்யாவை தெரியும் என்று அவன் கூறினால் அவன் நிலைமை என்ன ஆகும் என்பது அவனுக்கு நன்றாக அறிந்திருந்தது. சூர்யா இருக்கும் பக்கம் கூட அவன் தலை வைத்து படுப்பதற்கு பயப்படுவான். ஏனென்றால் உண்மையான சூர்யாவை பற்றி அவனுக்கு மட்டுமே தெரியும். அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது. நேஹாவை போலவே பிரீத்திக்கும் சூர்யா மேல் லேசாக சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதே சமயம் சூர்யாவுக்கு நிச்சயம் அவனை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் தோன்றியது. கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. அதனால்தான் அவனை அதிகம் அடிக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறான். பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுப்பதற்காக தான் சூர்யா அவ்வாறு கூறினான் என்று பிரீத்தி அப்பொழுதுதான் உணர்ந்தாள். அதே சமயம் தன்னுடைய ரவுடிகளை அழைத்து கொண்டு அவசர அவசரமாக வண்டியில் ஏறிக்கொண்டிருந்த மகேஸ்வரனை தடுத்து நிறுத்திய மொட்டை தள்ளி ரவுடி ராக்கி, மச்சான், இது வரைக்கும் நீ என்ன அடிச்சதே கிடையாது. ஆனா அந்த பொண்ணுக்காக நீ என்ன அடிச்சிருக்கன்னா அவ கண்டிப்பா சாதாரண ஆளா இருக்க மாட்டா. யார் அந்த பொண்ணு? உடம்பெல்லாம் காயத்தில் நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த மொட்டை தலை ரவுடி ராக்கியை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு வண்டியில் ஏற்றி கொண்டிருந்த மகேஸ்வரனை பார்த்து கேட்டான். நான் பயப்படுறது அந்த பொண்ணுக்கு கிடையாது. ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒருத்தன் இருந்தான். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. மச்சான், என்ன சொல்ற என்ற மொட்டை தலை ரவுடி ராக்கி தன் கைகளை தலையில் வைத்துக் கொண்டு அமர்ந்தான். அப்பேற்பட்ட ஒருத்தனோட மோதி இருந்தா கண்டிப்பா என்னோட உயிரே போயிருக்கும். நல்ல வேளை கடைசி நேரத்துல நீ சாதுரியமா யோசிச்சதுனால நம்ம தப்பிச்சோம் என்று மொட்டை தலை ரவுடி ராக்கி கூறினான். பிரதாப்பும் இன்பாவும் அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார்கள். சிறு காயங்களுடன் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருவரும் தப்பித்தனர். பிரதாப்பின் மனநிலையை உணர்ந்த ஸ்னேகா அவனுடன் சிறிது நேரம் இருந்து விட்டு வருவதாக கூறினாள். அதனால் சூர்யாவும் பிரீத்தியும் மட்டும் அங்கிருந்து கிளம்பினர். இப்பவே லேட் ஆயிடுச்சு. மழை வேற வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போனோம். அம்மா தனியா இருப்பாங்க என்ற பிரீத்தி அவசர அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தாள். ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு ஊட்டியை நெருங்கும் தொலைவில் வண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நின்றது. என்னாச்சு சூர்யா? வண்டி ஏன் நிக்குது? மழை வேற பெய்யுது என்று பிரீத்தி பதற்றத்துடன் சூர்யாவை பார்த்து கேட்டாள். டோன்ட் வரி, என்னன்னு நான் பாக்குறேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று கூறிக்கொண்டே கார் பேனட்டை ஓபன் செய்து பார்த்தான் சூர்யா. சிறிது நேரத்திற்கு பிறகு வேகமாக காருக்குள் ஓடி வந்து அமர்ந்தான். இரவு நேரத்தில் -டிகிரியில் வெப்பநிலை இருந்தது. அதனுடன் மழையும் சேர்ந்து கொண்டதால் குளிருக்கு பஞ்சமா என்ன? குளிரில் தன் இரு கைகளையும் உரசிக்கொண்டு அதில் வரும் வெப்பத்தை தன் கன்னத்தில் வைத்து சூடேற்றி கொண்டிருந்தான். நடுங்கிக் கொண்டே பிரீத்தியிடம் மெக்கானிக்கு கால் செய்திருப்பதாக, அதுவரை இங்கே அமர்ந்திருப்போம் என்று சூர்யா கூறினான். சூர்யாவின் உடல் முழுவதும் நினைந்திருந்ததை பிரீத்தி கவனித்தாள். வேகமாக காரில் இருந்த ஹீட்டரை ஆன் செய்வதற்கு சுவிட்சை பல முறை அழுத்தினாள். ஆனால் கார் ரிப்பேர் ஆகி இருந்ததால் காரில் இருந்த ஹீட்டரை கூட அவளால் ஆன் செய்ய முடியாது என்று அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது. மெக்கானிக் வரும் வரை காத்திருந்தால் உடல் முழுவதும் நினைந்து ஈரத்துணியில் இருக்கும் சூர்யாவிற்கு ஏதாவது ஆகிவிடும். எப்படியாவது வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்த பிரீத்தி கார் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க முயற்சித்தாள். அப்பொழுது பிரீத்தியின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட சூர்யா, பிரீத்தி எங்க போற? மெக்கானிக் வருவாங்க, வெளியே போகாத என்ற சூர்யா அவள் கைகளை இறுக்க பற்றி கொண்டான். அவன் பேச்சில் சிறு நடுக்கம் தெரிந்தது. சூர்யா சொன்னதை கேட்டு பின் அங்கேயே அமர்ந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே சூர்யாவின் கண்கள் லேசாக சொருக ஆரம்பித்தது. இதை கவனித்த பிரீத்தி வேகமாக சூர்யாவின் கன்னத்தை தொட்டு பார்த்தாள். அவன் உடல் முழுவதும் நெருப்பு போல கொதித்துக் கொண்டிருந்தது.
பேசாமல் டாக்ஸி புக் செய்து விடலாம் என்று போனை எடுத்தாள். ஆனால் போனிலும் சிக்னல் இல்லை. இதை தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்த பிரீத்தி சூர்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். சூர்யா கண் விழிக்க படக்கென்று அவளது இருக்கையில் சென்று பிரீத்தி அமர்ந்து கொண்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் முன்னும் பின்னும் பார்த்தபடியே பதட்டமாக இருந்தாள். அப்பொழுது என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் எச்சிலை முழுங்கிக் கொண்டே, சூர்யா, அது நீ குளிர்ல என்று தட்டு தடுமாறி வார்த்தைகளை சேகரித்து பேசிக் கொண்டிருந்தாள். பிரீத்தியின் கன்னத்தில் இருந்த அந்த ஒற்றை சுருட்ட முடியை மெதுவாக காதின் பின்னால் தள்ளிவிட்டான். பின் பிரீத்தியின் கன்னங்களை பிடித்தபடி அந்த அழகான கண்களை பார்த்தான். அப்பொழுது பிரீத்தி மெதுவாக தன் கண்களை மூட, சூர்யா என்று தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு, இந்நேரம் இந்த மெக்கானிக் வந்திருக்கணும் என்ற சூர்யா வெள்ளை நிறத்தில் பனியால் சூழப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பார்த்தான். வெளியில் மழையும் லேசாக நின்றிருந்தது. கீழே இறங்கி மறுபடியும் பார்க்கலாம் என்று சூர்யா சொல்லும் சமயத்தில் மெக்கானிக்கும் வந்துவிட்டார். காரை சரி செய்த பின்னர் சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டுக்கு கிளம்பினர். போகும் வழியில் மனதிற்கு இதமான A.R. ரகுமானின் காதல் பாடலை சூர்யா கேட்டுக்கொண்டே வந்தான். ஆனால் பிரீத்தி வேகமாக காரில் ஓடிக்கொண்டிருந்த மியூசிக்கை ஆஃப் செய்தாள். ஏன், நல்லாதானே இருக்கு, எதுக்கு ஆஃப் பண்ண என்று எதுவும் தெரியாதது போல சூர்யா கேட்க, லவ் சாங்லாம் கேட்டா மட்டும் பத்தாது என்று சூர்யாவின் காதில் விழுந்தும் விழாமல் முணங்கிக் கொண்டு வந்தாள். இத்தனை நாள் பிரீத்தி எதற்காக தன் மீது கோபமாக இருந்தாள் என்று அப்பொழுதுதான் அந்த மரமண்டை சூர்யாவிற்கு புரிந்தது. தன்னை நினைத்து சிரித்துக் கொண்டான். எதையெதையோ புரிந்து கொண்ட எனக்கு இந்த பெண்ணின் மனதை மட்டும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நினைத்தான். பேசிக்கொண்டே இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மறுநாள் காலை நியூஸ் பேப்பர் எடுக்க வந்த கணக்கு பிள்ளை வாசலில் காசோலை இருப்பதை பார்த்தான். பிரீத்தி எழுந்திருக்கும் வரை காத்திருந்த கணக்கு பிள்ளை, பிரீத்திமா, இது வீட்டுக்கு முன்னாடி இருந்தது, ஏதோ மகேஸ்வரன் பேர் எழுதியிருக்கு என்ற கணக்கு பிள்ளை பிரீத்தியின் கையில் அந்த காசோலையை ஒப்படைத்துவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். மகேஸ்வரன் பேரை பார்த்ததும் பிரீத்திக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. வேகமாக அந்த காசோலையை எடுத்துக்கொண்டு சூர்யாவின் அறைக்கு ஓடினாள். இது அந்த பொறுக்கி மகேஸ்வரன் செக் அனுப்பியிருக்கான் என்ற பிரீத்தியின் முகம் மறுபடியும் கோபத்தில் நெருப்பாய் கொதித்தது. பிரீத்தி கையில் இருந்த அந்த செக்கை சூர்யா வாங்கி பார்த்தான். அதில் 1,00,000 ரூபாய்க்கு காசோலை பிரீத்தியின் பெயரில் எழுதியிருந்தது. காசோலையை முன்னும் பின்னும் பார்த்த சூர்யா, 1,00,000க்கு செக் அனுப்பியிருக்கான், இதுதான் மன்னிப்பு கேட்கிற புது டெக்னிக் போல, என்ன பண்ண போற பிரீத்தி என்ற சூர்யா அடுத்து பிரீத்தி என்ன முடிவெடுக்க போகிறாள் என்று காத்திருந்தான். சூர்யாவை பார்த்து கொண்டே கணக்கு பிள்ளையை கத்தி அழைத்தாள். பதறி அடித்துக்கொண்டு மூச்சு முட்ட சூர்யா அறைக்கு ஓடி வந்த கணக்கு பிள்ளை, என்னாச்சு பிரீத்திமா என்று மூச்சு முட்ட கேட்டார். இனி ஒரு படி ஏறினால் கூட அவரது நுரையீரல் தாங்காது என்பது போல இருந்தது. அங்கிள், நீங்க எனக்காக கோல்டன் கிளப்புக்கு வரைக்கும் போகணும். இந்த செக் அந்த கோல்டன் கிளப்ல தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. இந்த கேவலமான பணம் நமக்கு தேவையே இல்ல என்று செக்கை கணக்கு பிள்ளையிடம் நீட்டினாள். அதை வாங்கிக் கொண்ட கணக்கு பிள்ளை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார். பின் பிரீத்தி சூர்யா அருகில் சென்றாள். சூர்யா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கீழே சீக்கிரம் இறங்கி வா என்ற பிரீத்தியின் முகத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்று சந்தோஷம் தெரிந்தது. குழம்பிய சூர்யா, நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன் என்று தன்னுடைய செல்போனை தேடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சரியாக அவனுடைய செல்போன் ரிங் அடித்தது. ரவிக்குமார் சார் கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் என்று சொல்லிக்கொண்டே காலை ஆன் செய்தான். ஹலோ சூர்யா, எப்படி இருக்க? டெய்லியும் போன் பேசுறோம், ஆனா ஒரு நாளாவது எனக்கு வீடியோ கால் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா? சரி, புது கார் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா என்று ரவிக்குமார் கேட்க குழப்பத்தில் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். காரா, எதை பத்தி பேசுறீங்க என்று புரியாமல் மீண்டும் ரவிக்குமாரிடம் கேட்டான். அப்பொழுது பிரீத்தி உள்ளே நுழைய ரவிக்குமார் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டாள். போச்சு, சர்ப்ரைஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. சூர்யா, நீ முதல்ல அந்த போனை கொடு என்று பிரீத்தி சூர்யாவின் கையில் இருந்த போனை வெடுக்கென்று புடுங்கினாள். சிறிது நேரம் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போல பிரீத்தி அமர்ந்திருந்தாள். இல்லடா செல்லம், நீ சொல்லி இருப்பன்னு நினைச்சுதான் நான் சொல்லிட்டேன். அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே என்று பிரீத்தியை சமாதானப்படுத்தினார் ரவிக்குமார். நீங்க எப்போ இங்க வரதா பிளான் பண்ணிருக்கீங்க என்று ரவிக்குமாரிடம் கொஞ்சிக் கொண்டே பேசினாள் பிரீத்தி. அவள் பேசும் பொழுது ஒரு 3 வயது குழந்தை போல அழகாயிருந்தாள். அப்பா இப்ப வர்றது ரொம்ப கஷ்டமா, தாத்தா அங்க வந்ததுனால அவரோட பிசினஸ் எல்லாம் இங்க நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. நீ கவலைப்படாதம்மா, என்னை விட உன்னை நல்லா பாத்துக்க சூர்யா அங்க இருக்கான் என சூர்யாவின் பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் சிரிப்பும் வெட்கமும் கலந்திருந்ததை ரவிக்குமார் கவனித்தார்.
எப்பொழுதும் போல இல்லாமல் சூர்யா பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கண்ட ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது. சரி, நான் கீழே வெயிட் பண்றேன், லேட் பண்ணாம இப்பயாவது டக்குன்னு கீழே வாங்க என்று பிரீத்தி சூர்யாவுக்கு கட்டளையிட, அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கி கொண்டான். சூர்யா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். பிரீத்தி கிளம்பிட்டா தானே? நான் இது வரைக்கும் பிரீத்தியை விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததே இல்லை. அவன் நிறையவே இப்போ கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால வர முடியாத நிலைமை இங்க. எனக்காக பிரீத்தியை நீ நல்லா பார்த்துப்ப தானே? எனக்கு தெரியும் நீ நல்லா பார்த்துப்ப. இருந்தாலும் என் மனசு கேட்கல, ஒரு தடவை சொல்லிக்கிறேன். சார், நீங்க என்ன முழுசா நம்பலாம். பிரீத்திக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம நான் பார்த்துப்பேன் என்று சூர்யா சொன்ன பின்புதான் ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்று வேகமாக வாசலுக்கு சென்று பார்த்தான். அங்கே புதிய வகை கார் ஒன்று நின்றிருந்தது. அதை பார்த்த சூர்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. அப்பொழுது அவன் அருகே வந்த பிரீத்தி, எப்படி இருக்கு சூர்யா? இது இனிமே உன்னோட கார் தான், இந்தா கீ வாங்கிக்கோ என்ற பிரீத்தி கார் கீயை சூர்யா முகத்தின் முன்னீட்டினாள். நீ எதுவும் பேசாத சூர்யா, நீ என்ன கேட்க வரன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் இந்த கார் வாங்க ரொம்பலாம் கஷ்டப்படல. நான் ரொம்ப வருஷமா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்கியிருக்கேன். இதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சூர்யா. இது நான் உனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்று பிரீத்தி பேசிக்கொண்டே போனாள். அவளை மேலும் பேச விடாமல் வாயில் தன்னுடைய விரலை வைத்தான். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். இது வரைக்கும் நீ சொல்லி எதையாவது நான் வேணான்னு சொல்லியிருக்கனா என்ற சூர்யா மெதுவாக பிரீத்தியின் உதட்டிலிருந்து தன்னுடைய விரலை எடுத்தான். வேகமாக கார் அருகே வந்த பிரீத்தி, சூர்யா சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி வா, நம்ம பிரதாப்ப பார்க்க போனோம். ஆர்எஸ்பி டூரிசம் ரெசார்ட் இன்டீரியரை பத்தி அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் ஹோட்டல்ல பண்ணியிருந்த இன்டீரியர் சூப்பரா இருந்தது. அவங்க கூட இன்னைக்கு நம்ம டீல் பேச பிரதாப் வீட்டுக்கு தான் போறோம் என்று பிரீத்தி உற்சாகமாக கூறினாள். நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணு என்று சூர்யா வேகமாக தன்னுடைய பெட்ரூமை நோக்கி ஓடினான். நேவி ப்ளூ கோட் சூட் அணிந்து உள்ளே வெள்ளை நிற ஷர்ட் அணிந்திருந்தான். பாலிஷ் போட்ட ஃபார்மல் ஷூஸும் கண்ணில் கூலிங் கிளாஸும் பார்ப்பதற்கே திரைப்பட நடிகர் போல இருந்தான். அவன் தலைமுடி எப்பொழுதும் போல் இல்லாமல் ஸ்டைலாக இருந்தது. இந்த கோலத்தில் யாராவது அவனை பார்த்தால் சூர்யா என்று நம்பவே மாட்டார்கள். பிரமித்து போய் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்தான். சர்ப்ரைஸ்! எப்படி இருக்கு பிரீத்தி என்ற சூர்யா கூலிங் கிளாஸை கழட்டி கார் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தியை குனிந்து பார்த்தான். என்று இரும்பி தன் தொண்டையை சரி செய்து கொண்டாள் பிரீத்தி. நீங்க யாரு? நான் சூர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யார் வேணும் என்று பிரீத்தி சூர்யாவை தெரியாதது போல கேட்டாள். சரி, அப்ப நான் மாத்திட்டு வந்துடுறேன். ஏதோ சுமாரா இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. பிரீத்தியின் வாயால் அவன் நன்றாக இருக்கிறான் என்ற வார்த்தை வரும் வரை விடக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். ஐயோ சூர்யா, நீ எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் அழகாதான் இருக்க, போதுமா? ப்ளீஸ் இப்ப வண்டியில ஏறு, டைம் ஆச்சு என்ற பிரீத்தி சூர்யா முன் தன் கைகளை கூப்பி கார் உள்ளே செல்லும்படி சைகை காட்டினாள். சிரித்துக்கொண்டே சூர்யா தன்னுடைய புது காரில் ஏறி அமர்ந்தான். சூர்யாவின் புது கார் கோயம்புத்தூரை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது. பிரதாப் வீட்டிற்கு பிரீத்தி வருவது முன்பே தெரிந்து விட்டதால் நேற்று நடந்த ஹோட்டல் சம்பவத்திற்கு பிறகு பிரீத்தி மதிப்பு மேலும் கூடியிருந்தது. பிரீத்தி வருவதாக எதிர்பார்த்து வாசலையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் பிரதாப். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட சூர்யாவை பிரதாப் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பிரீத்தி இறங்கிய அடுத்த நொடியே சூர்யாவும் கார் கதவை திறந்து கொண்டு ஸ்டைலாக தன்னுடைய கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு இறங்கினான். கோட் சூட் என ஃபார்மல் டிரெஸ்ஸில் நின்றிருந்த சூர்யாவை பிரதாப்பிற்கு அடையாளமே தெரியவில்லை. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பிரீத்தி வந்திருப்பதனால் கண்டிப்பாக அந்த கம்பெனியை சேர்ந்த வேறு ஒருவரும் தான் உடன் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். வேகமாக கோட் சூட் அணிந்திருந்த சூர்யாவின் முன்னே சென்று பணிவாக நின்றான். பின் தலையை குனிந்தபடி தன்னை சூர்யாவிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி சிரிப்பு தாங்க முடியாமல் அடக்கிக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நெடுநேரம் குனிந்திருந்த பிரதாப் மெதுவாக சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தான். அப்பொழுது சூர்யா தன்னுடைய கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழட்டி தன்னுடைய சட்டை பையில் மாட்டிவிட்டான். ஹலோ மிஸ்டர் பிரதாப், நான் சூர்யா. ஐம் ஆல்சோ வெரி கிளாட் டு மீட் யூ என்று தன்னுடைய கையை நீட்டினான். நேற்று பார்த்த சூர்யாதானா இது என்று தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்தான். நேற்று அவனை அசிங்கப்படுத்தியது மாதிரி இன்று சூர்யாவை அவனால் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமின்றி நேற்று சூர்யாவிற்காக அவள் கோபப்பட்டது அவன் கண்முன் வந்து போனது. இருவரையும் அன்பாக வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான். போர்டிகோவிலிருந்து வீட்டுக்குள் செல்லும் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. போக போக வீட்டிலுள்ளே இருந்த இன்டீரியர்ஸ் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது. ஒரு பெரிய அரச மாளிகைக்குள் நுழைந்த ஒரு தோற்றத்தை தந்தது. நீங்க என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டீல் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
என்னோட ஹோட்டலுக்கும் என்னோட வீட்டுக்கும் எல்லா இன்டீரியரும் பண்ணது இந்த டீம் தான் என்று அங்கு அமர்ந்திருந்த முத்துவை கை காட்டினான் பிரதாப். பரம்பரை ஹோட்டல் அனைத்திற்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்தது முத்து தான். பிரதாப்புக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி எதுவும் தெரியாது என்றாலும் அதனை வைத்து பிசினஸ் செய்ய அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டில் எப்படியாவது இடம் பிடித்திட வேண்டும் என்று பிரீத்திக்கு நேற்றிலிருந்து பல முறை கால் செய்து விட்டான் பிரதாப். பிரீத்திக்கும் பரம்பரை இன்டீரியர் பிடித்திருந்ததால் அதை பற்றி விசாரிக்க அவளே பிரதாப்பை தேடி வந்தாள். பிரீத்தி மேடம், இது எல்லாமே எங்களோட இன்டீரியர் கேட்டலாக்ஸ். அப்புறம் இது எல்லாமே நாங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க சாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். இதே மாதிரியும் பண்றதுக்கு எங்க டீம் ரெடி. வாவ், எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு டீலிங் ஓகே தான். ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா என்று பிரீத்தி கேட்கும் போதே முத்து ஏதோ சொல்ல வர அவசரமாக பிரதாப் அவனை முந்திக்கொண்டு, நீங்க பண்றது சின்ன ப்ராஜெக்ட் இல்ல, பெரிய ப்ராஜெக்ட். இதுல காசு கம்மி பண்ணா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் என பிரதாப் கூற பிரீத்தி சிறிது நேரம் யோசித்தாள். யா, அதுவும் கரெக்ட் தான். அக்ரிமெண்ட்லாம் ரெடியா இருக்கா என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த பேனாவை தேடிக்கொண்டிருந்தாள். உடனே பிரதாப் அங்கிருந்து முத்துவை பார்த்து சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் விஷத்தன்மை கலந்திருந்தது. எங்க சைன் பண்ணணும் என்ற பிரீத்தி பிரதாப் வைத்திருந்த டாக்குமெண்டை கையில் வாங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் சூர்யா. பிரதாப் மீது சூர்யாவுக்கு முன்பு இருந்தே நம்பிக்கை இல்லை. அதனால் வரும் வழியிலேயே போனில் அட்வொகேட் வாசுதேவனிடம் விவரத்தை கூறி அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனிக்கு சென்று விசாரிக்க சொன்னான். அவருடைய மெசேஜுக்காக காத்திருந்தான் சூர்யா. பிரீத்தி டாக்குமெண்ட்ஸில் சைன் செய்ய போவதற்கு முன் அட்வொகேட் வாசுதேவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. பிரீத்தி, ஒரு நிமிஷம், சைன் பண்ணாத என்ற சூர்யா மெசேஜை பார்த்தான். ஒரு நிமிஷம், அந்த டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்கலாமா என சூர்யா கேட்க பிரீத்திக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு சூர்யா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே டாக்குமெண்டை சூர்யாவிடம் கொடுத்தாள் பிரீத்தி. ஒன்னும் இல்ல பிரீத்தி, சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் தான். பிரதாப், உங்களோட போனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணுங்க என்ற சூர்யாவின் பார்வை பிரதாப்பின் பக்கம் திரும்பியது. நடுங்கிக் கொண்டே தன்னுடைய செல்போனை ஓபன் செய்து பார்த்தான். இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா இன்னொரு தடவை அந்த டாக்குமெண்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு தரேன் என்று வேகமாக சூர்யா கையில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினான் பிரதாப். டாக்குமெண்ட்டை எடுத்த பிரதாப்பின் கையை பிடித்த சூர்யா, ஆஸ் அ ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்றதா இருந்தா ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பேரை யூஸ் பண்ணி கொள்ள அடிக்க பார்க்காதீங்க. நாளைக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் பிரீத்தியோட டேபிள்ல இருக்கணும். இப்ப நினைச்சா கூட இந்த டீலிங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிரீத்திக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் என சூர்யா பிரதாப்பை எச்சரித்து விட்டு பிரீத்தியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரதாப் இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கல சூர்யா, நீ எப்படி கண்டுபிடிச்ச என பிரீத்தி குழப்பத்துடன் காரை ஓட்டி கொண்டு வந்த சூர்யாவை பார்த்து கேட்டாள். தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டு சொன்னாரு, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப பசிக்குதுல, எங்கேயாவது போய் சாப்பிடலாமா என்று சூர்யா சட்டென்று பேச்சை மாற்றினான். இங்க ஒரு கடை இருக்கு, அங்க சமோசா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அங்க போகணும், கண்டிப்பா உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் என்று பிரீத்தியை எதுவும் பேச விடாமல் வண்டியை வேகமாக சூர்யாவுக்கு தெரிந்த குறுக்கு பாதையில் செலுத்தினான். அப்பொழுது சூர்யாவின் வண்டிக்கு 10 அடி தள்ளி 50 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் ஓடி வந்து கீழே விழுந்தாள். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களேன், இந்த வண்டிக்காரன் என் மேல ஏத்திட்டான் என்று கத்திக்கொண்டே அந்த பெண்மணி தரையில் விழுந்தபடி அழுது கொண்டிருந்தாள். சூர்யா கணித்தது போல கீழே விழுந்து கிடந்த அந்த பெண்மணி சுந்தரியத்தை தான். சுந்தரி வனிதாவின் அண்ணனின் முன்னாள் மனைவி. அவருடைய நடவடிக்கைகளும் செயலும் சரியில்லாததால் வனிதாவின் அண்ணன் சுந்தரியை பிரிந்தார். மற்றவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பது, திருடுவது என்று இருந்த சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் இதனால் பல சண்டைகள் ஏற்பட்டது. சுந்தரியை திருமணம் செய்து பல கஷ்டங்களை சந்தித்தார் வனிதாவின் அண்ணன். சில வருடங்களுக்கு முன்புதான் சுந்தரியை டிவோர்ஸ் செய்தார். காரில் இருந்து இறங்கிய பிரீத்தி, சுந்தரியத்தை நீங்களா என்று பிரீத்தி ஆச்சரியமாக கேட்டாள். புது ரக காரில் பிரீத்தி வந்து இறங்கியதையும் உள்ளே டிரைவர் சீட்டில் சூர்யா இருப்பதையும் சுந்தரி பார்த்தாள். பிரீத்தியைப் போலவே அவளும் ஆச்சரியத்தில் எதுவும் பேசாமல் நின்றாள். எம்மாடி அம்மா, இத்தா தண்டி காரை வச்சு 2 பேர் உள்ள இடிக்க பாத்தீங்க. போனா போது இந்த ஏழை உசுறுதானு ஏத்தி கொல்ல பாத்தீங்களா? சூர்யாவையும் பிரீத்தியையும் புது காரில் பார்த்த சுந்தரி இவர்களிடமிருந்து எப்படியாவது இன்றைக்கு பணத்தை கறந்துவிட வேண்டும் என்று புதியதொரு திட்டத்தை தீட்டினாள். அத்தை, நான் உங்களை இடிக்கவே இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? இந்த பொய் சொல்றதை எப்போதான் விடுவீங்க என்று பிரீத்தி கோபத்தில் சற்று தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினாள். ச்சே,
கொஞ்ச நாளா யார் மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு என்று கோபத்துடன் காரிலிருந்து கீழே இறங்கி வந்தான் சூர்யா. நான் இடிச்சேன்னு சொல்றீங்க, ஆனா இடிச்சதுக்கு அடையாளமா உங்க உடம்புல எந்த காயமும் இல்லையே. பணம் புடுங்குற ஐடியாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. வேற இடத்த பாருங்க. வா பிரீத்தி, கிளம்பலாம். இவங்க கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தியும் எதுவும் பேசாமல் காரை நோக்கி நடந்தாள். பிரீத்தியை கார் உள்ளே ஏற விடாமல் கதவின் முன்னே வேகமாக ஓடிப்போய் நின்றாள் சுந்தரி. அப்பொழுது அங்கு லேசாக பிரீத்திக்கும் சுந்தரிக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதை பார்த்த சூர்யா வேகமாக ஓடி வந்து சுந்தரியை தள்ளிவிட்டதில் அவள் கீழே விழுந்தாள். ஐயோ, இதை கேட்க யாரும் இல்லையா? வயசான ஒரு பொம்பளையை இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்களே என்று சுந்தரி அழும் குரலை கேட்டு மனோகரன் வேகமாக ஓடி வந்தான். அம்மா, என்னாச்சு? யார் உங்களை அடிச்சா? ஏன் அழுவுறீங்க என பதட்டத்துடன் கீழே விழுந்திருந்த சுந்தரியை தூக்கி அருகே இருந்த கல்லில் அமர வைத்தான். மனோகரன் சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் பிறந்த ஒரே மகன். படிப்பில் ஆர்வமில்லாமல் தன்னுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அடிதடி ரவுடித்தனம் என்று தெரிந்து கொண்டிருந்த மனோகரன் இப்பொழுது அதே ஏரியாவில் ஒரு மினி தாதாவாக சுற்றி கொண்டிருக்கிறான். சுந்தரியுடன் சேர்ந்து மற்றவர்களிடமிருந்து பணம் பறிப்பது, திருடுவது போன்ற வேலைகளை செய்வான். என்ன தைரியம் இருந்தா என் அம்மா மேல கை வச்சிருப்ப என்று மனோகரன் ஆக்ரோஷமாக தன் கையில் இருந்த இரும்பு ராடை வைத்து சூர்யாவின் நெற்றியில் ஓங்கி அடித்தான். அடித்த வேகத்தில் அந்த இரும்பு ராடின் வைப்ரேஷன் அவன் கையில் தெரிந்தது. சூர்யாவின் கதை முடிந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் கண்களை திறந்த பார்த்த மனோகரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், மனோகரன் இரும்பு ராடை ஓங்கி அடிக்கும் பொழுது சூர்யா விலகி கொண்டதில் அங்கிருந்த கம்பியில் தான் மனோகரன் அடித்திருந்தான். மனோகரனை பார்த்து சிரித்து கொண்டு நின்றிருந்த சூர்யாவை பார்க்க மேலும் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. ஓடி வந்து சூர்யாவை அடிக்க முயன்றான். அவன் அடிக்க வருவதற்குள் சூர்யா நழுவிக் கொண்டதால் ஒவ்வொரு முறையும் அவன் அடிக்க முடியாமலே கீழே விழுந்து கொண்டிருந்தான். சூர்யா அடித்தால் கூட அந்த அளவுக்கு அவனுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்காது. மனோகரன், போது நிறுத்து. அடி வாங்காமலேயே இவ்ளோ காயம் ஏற்பட்ட ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. இதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணாத. ஒவ்வொரு தடவையும் கீழே விழுந்து விழுந்து அடிபட்டு ரத்தம் வருதுதான் மிச்சம். பேசாம வழியை விடு, நாங்க கிளம்புறோம் என்ற பிரீத்திக்கு மனோகரனை அந்த நிலைமையில் பார்க்கும் பொழுது சிரிப்பை அடக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. குபீர் என்று சிரித்து விட்டாள். என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? எங்க அடிச்சா வலிக்கும்னு இப்ப எனக்கு புரிஞ்சுது என்று மனோகரன் வேகமாக பிரீத்தியை நோக்கி அவன் கையில் வைத்திருந்த கம்பியை வீசினான். அந்த கம்பி பிரீத்தி மீது விழுவதற்குள் சூர்யா பிடித்து விட்டான். இங்க பாரு மனோ, சின்ன பையனு தான் சும்மா விடுறேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட்டு இருந்தனா உன்னை சும்மாவே விட மாட்டேன். மரியாதையா உன் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பு என்ற சூர்யா பிரீத்தியை அழைத்து கொண்டு வேகமாக காரை நோக்கி நடந்தான். அப்பொழுது சுந்தரி மனோகரனை கிள்ளி விட்டு கண்ணால் சைகை காட்ட மனோகரன் வேகமாக அந்த கார் முன்னே சென்று படுத்து கொண்டான். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? எங்களை மாதிரி ஏழை கொடுமைங்களை கேட்க யாருமே இல்லையா என சுந்தரி சத்தமாக கத்தி ஒப்பாரி வைப்பதை கேட்டு அந்த இடத்தில் கூட்டம் கூடியது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் சுந்தரி அழுது கொண்டிருப்பதை பார்த்து, என்னமாச்சு? இப்படி வயசான காலத்துல ரோட்ல உட்காந்து அழுறீங்களே, என்ன நடந்துச்சு என பரிதாபமாக சுந்தரியை பார்த்து கேட்டார். சாமி, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். இதோ இங்க நிக்கிறான் பாரு, கோட் சூட் போட்டு ஒருத்தன். பிசினஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு போனான். இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுக்கல. பணத்தை கேட்க வந்தா எங்க மேல காரை ஏத்திட்டாங்க. என் பையன் நிலைமைய பாருங்க, எப்படி அடிபட்டு கிடக்குறான்னு என்ற சுந்தரி பொய்யாக அழத் தொடங்கினாள். வயசான ஒரு பெண்மணி அழுவதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அவள் மேல் பரிதாபப்பட்டனர். மனோகரனுக்கு ஏற்பட்ட காயத்தை சூர்யா அடித்ததால் வந்த காயம் என்று அங்கிருந்த அனைவரையும் நம்ப வைத்தார். இதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா, பயப்படாத பிரீத்தி, இவங்களால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. இந்த சுந்தரிய பத்தி தெரியாம இவங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க என பிரீத்திக்கு சூர்யா ஆறுதல் கூறினான். சூர்யா பிரீத்தியிடம் இப்படி பேசியதை கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டுவிட்டார். மரியாதையா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் பண்றியா, இல்லனா இங்கேயே உங்களுக்கு சமாதி கட்டவா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பேசிக்கொண்டே அவர்களை நெருங்கினர். அப்பொழுது சூர்யா, ஒரு பக்கம் நியாயத்தை கேட்டு மட்டும் நீங்க என்கிட்ட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் யாரு மேல காரை ஏத்துனேன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் கேளுங்க என்று சூர்யா கேட்க உடனே அனைவரும் சுந்தரியை பார்த்தனர். மேலும் அழுது கொண்டே, இந்த வயதான பெண்மணிக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், அவனும் இப்பொழுது அடிபட்டு கிடக்கிறான் என்று அழுது நடிக்க தொடங்கினாள். அங்கிருந்த கூட்டத்தின் பார்வை சூர்யா பக்கம் கோபமாக திரும்பியது.
இவங்க கீழே விழுந்ததும் உண்மை. மனோகரன் உடம்புல இருக்க காயம் கூட என் கூட சண்டை போட்டதுனாலதான் வந்துச்சு. இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க உண்மைன்னு ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா, அது உண்மை கிடையாது. இப்படி யார் சொன்னாலும் நம்புற கூட்டம் இருக்கிற வர யாரு யார வேணா ஏமாத்தினாலும் இங்க பிரச்சனை இல்ல போல என்று சூர்யா பேசி முடிக்க அந்த கூட்டம் மெதுவாக 2 அடி சூர்யாவை விட்டு தள்ளி நின்றது. சூர்யா சொல்வதில் ஏதோ உண்மை இருப்பது போல தெரிந்தது. நானே வயசான பொம்பளை, படிப்பறிவும் அவ்வளோ கிடையாது. புருஷன் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் பையன் கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. இப்படி எல்லா பணத்தையும் அவன் கிட்ட கொடுத்துட்டு நான் ஏமாந்து போயிருக்கேன். என்கிட்ட சாட்சி கேக்குறீங்களே என்ற சுந்தரியின் நடிப்பை பார்த்த சூர்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் உண்மை என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த ஏரியாவில் செக்யூரிட்டி கேமரா அங்க ஒன்று இருக்கு. அப்புறம் அவங்கள கார்ல ஏத்துனேன்னு சொன்னாங்களே, என்னோட கார்லயே ஒரு சின்ன டேஷ் கேமரா இருக்கு. அதுல என்ன நடக்குதுன்னு அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையும் நம்ம திறந்து பார்த்துடலாம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவா இந்த வீடியோல இருக்கும் என சூர்யா சொன்னதை கேட்ட சுந்தரிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. செக்யூரிட்டி கேமராலாம் எதுக்கு? தம்பி பொறுமையா அந்த பணத்தை கொடுக்கட்டும். இப்போ என் பையன் வழியில துடிக்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போன வழியை விடுங்க என்று வேகமாக மனோகரனை அழைத்து கொண்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடினாள். சூர்யா செக்யூரிட்டி கேமரா என்று சொன்னதும் சுந்தரி ஓட்டம் பிடித்து விட்டாள். இதை பார்த்த அனைவருக்கும் அப்பொழுதுதான் புரிந்தது சுந்தரி கூறிய அனைத்தும் பொய் என்று. நடக்க முடியாமல் நடந்து கொண்டிருந்த மனோகரனை திட்டிக் கொண்டே சுந்தரி இழுத்து கொண்டு சென்றாள். மா, இப்ப நீ நடக்கிற வேகத்தை பார்த்தா நேரா ஊட்டில இருக்க வனிதாத்த வீட்டுக்கே என்னை இழுத்துட்டு போயிடுவ போல என்ற மனோகரன் நடக்க முடியாமல் சுந்தரியின் கைகளை உதறிவிட்டு ஒரு இடத்தில் உட்கார்ந்து மூச்சு வாங்கினான். சரியா சொன்னடா மவனே, நான் கூட இவ்ளோ நேரம் இதை யோசிக்கவே இல்லை. வனிதாவை வச்சு எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கலாம். அப்படியே இந்த சூர்யா நம்மளை இலக்காரமா பேசினான்ல, அவனுக்கு அவனோட இடம் என்னன்னு காமிச்சிட்டு வருவோம். அதே சமயம் காரில் ஊட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த சூர்யாவும் பிரீத்தியும், நல்ல வேளை சூர்யா அந்த சுந்தரியத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சோம். அது கையில மட்டும் மாட்டி இருந்தோம்னா இந்நேரம் நம்ம காரை அவங்களோட கார்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. பிரீத்தி கார் என்று சொன்னதும் சூர்யாவிற்கு திடீரென்று வனிதா நினைவுக்கு வந்தார். பிரீத்தி, நீ எனக்காக புது கார் வாங்கினது ரவிக்குமார் சாருக்கு தெரியும், வனிதா அத்தைக்கு தெரியுமா? அவங்க எப்படி இதுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பா எனக்கு ஏதாவது வாங்கணும்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள எப்படி ஒத்துக்க வச்ச என்று சூர்யா திடீரென்று இந்த கேள்வியை கேட்டதும் பிரீத்தி திருத்திருவென்று முழித்தாள். பிரீத்தி எதுவும் கூறாமல் முழித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சூர்யா கண்டிப்பாக வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கப் போகிறது என்று நினைத்தான். அடுத்த நாள் காலை கோழி கூவுவதற்கு முன்பே வீட்டு வாசலில் யாரோ வேகமாக தொடர்ந்து காலிங் பெல்லை அழுத்தும் சத்தம் கேட்டது. இந்த குளிரில் இந்நேரம் பால்காரர் கூட வரமாட்டார். யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வனிதா கதவை நோக்கி சென்றார். கதவு திறந்த அடுத்த நொடி வனிதாவை தள்ளிவிட்டு சுந்தரி நேராக அங்கிருந்த சோபாவுக்கு சென்று ஒரு காலை சோஃபாவிலும் ஒரு காலை தரையிலும் வைத்து அமர்ந்தார். உள்ளே வரவா என்று கூட ஒரு பேச்சுக்கு வனிதாவிடம் சுந்தரி கேட்கவில்லை. சுந்தரியுடனே அவரது மகன் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். சுந்தரி பயப்படுவது ரவிக்குமாருக்கு மட்டும்தான். ரவிக்குமாருக்கு பயந்து சிறிது காலம் வனிதா வீட்டிற்கு சுந்தரி வரவில்லை. இப்பொழுது ரவிக்குமார் இல்லை என்று தெரிந்ததும் மீண்டும் வனிதா வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அதைவிட பிரீத்தி இப்பொழுது RSP குரூப் ப்ராஜெக்டை எடுத்து நடத்துவதால் கண்டிப்பாக கோடிக்கணக்கில் அவளிடம் பணம் இருக்கும். எப்படியாவது வனிதாவை வைத்து அவளிடமிருந்து கொஞ்சம் பணமாவது பிடுங்கி விடலாம் என்ற எண்ணத்தில் சுந்தரியும் அவருடைய மகனும் இந்த முறை புதிய திட்டம் தீட்டி பணம் பறிக்க உள்ளே வந்திருக்கிறார்கள். எங்கவும் அரும மருமக சூர்யா, சீக்கிரம் 5 லட்சத்தை கொடுக்க சொல்லு, எனக்கு வேலை இருக்கு, கிளம்பணும் என்று சுந்தரி வாயில் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கை அருகிலிருந்த பிளவர் வேஸில் துப்பினாள். பின் வாயிலிருந்து வந்த வெற்றிலை பாக்கு எச்சிலை அங்கிருந்த சோஃபாவில் துடைத்தாள். இதை பார்த்த வனிதா முகம் சுளித்தாள். சரி, அப்ப மசன்னு நிக்காம இட்லியும் நல்லா நச்சுன்னு கார சட்னியும் வச்சு எடுத்துட்டு வா என சுந்தரி கட்டளை இட்டு கொண்டே போக வனிதாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. மரியாதையா இப்பவே 2 பேரும் வெளியே போறீங்களா, இல்ல நானே கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா என வனிதா கத்த பிரீத்தியும் சூர்யாவும் வீட்டுக்குள்ளே வர சரியாக இருந்தது. இந்தா வந்துட்டான்ல உன் மாப்பிள்ள, சீக்கிரம் 5 லட்சத்தை வாங்கி கொடு, நாங்க எதையும் பேசாம அப்படியே கிளம்பிடுறோம் என சுந்தரி கூற சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சூர்யா, என்ன பண்ண? இவங்க ஏன் உங்ககிட்ட 5 லட்சம் கேக்குறாங்க என சூர்யா உள்ளே நுழைந்ததும் மிரட்டும் குரலில் வனிதா கத்தினாள். என்ன அத்தை, என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, இவங்களுக்கு ஏன் நான் 5 லட்சம் தரணும் என்ற சூர்யா குழப்பத்தோடு பிரீத்தியை பார்த்தான். அம்மா, அவங்க சொல்ற எதையும் கேட்காதீங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க.
காருக்கும் அவங்களுக்கும் 10 அடி தூரம் இருக்கும். கார் இடிக்காமலேயே அவங்க மேல இடிச்சிடுச்சுன்னு பொய் சொல்லி பணத்தை பறிக்க பாக்குறாங்க என்று பிரீத்தி சுந்தரி எதையாவது சொல்வதற்கு முன் அனைத்தையும் வனிதாவிடம் உளறிவிட்டாள். அட சிரிக்கி, கால் தவறி விழுந்துட்டேன். அதுக்குன்னு முன்னாடி யார் இருக்கான்னு கூட பார்க்காமையா நீங்க காரை விடுவீங்க? எனக்கு அதுக்கெல்லாம் பணம் தேவையில்லை. என் பையனை அடிச்சு அவனை நடக்கவே முடியாம பண்ணிருக்கீங்களே, அதுக்காக பணத்தை கொடுங்க. என் பையன் இந்த காலை வச்சு எப்படி பழப்பான் என சுந்தரி கூற வனிதாவிற்கு அப்பொழுதுதான் லேசாக சந்தேகம் எழுந்தது. பிரீத்தி, இவங்க எந்த காரை சொல்றாங்க? நம்ம கார் தான் ரிப்பேர்ல இருக்கே. நீங்க பஸ்ல போக போறதா தானே என்கிட்ட சொன்னீங்க. கேப் புக் பண்ணா கூட சூர்யா ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லையே. எந்த காரை சொல்றீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நான் மறுபடியும் கேக்குறேன், சூர்யா புது கார்ல வந்து இறங்குனதை நீங்க பாத்தீங்களா என்று மீண்டும் ஒரு முறை வனிதா அழுத்தி கேட்டாள். உனக்கு கார் வாங்கின விஷயமே தெரியாதா? நான் அடிச்சு சொல்லுவேன் அது சூர்யாவோட கார் தான். அது மட்டும் இல்லாம இப்ப பாக்குறத விட ஆளு வேற மாதிரி இருந்தான். நல்லா கோட்டு சூட்டும் போட்டுக்கிட்டு. நிலைமை கைமீறி சென்றதை பிரீத்தி உணர்ந்தாள். வனிதாவிற்கு தெரியாமல் சூர்யாவிற்காக இந்த காரை வாங்கினேன் என்ற விஷயம் தெரிய வந்தால் பிரீத்தியின் கதை அன்றோடு முடிந்துவிடும் என்று நினைத்தாள். சூர்யா, இங்க என்ன நடக்குது? இந்த கார் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இவங்க சொல்ற மாதிரி அது உன்னோட கார் தானா? உண்மையை சொல்லுங்க என்று வனிதா கோபத்தோடு பேசினாள். நான் தான் வாங்கினேன் என்று சூர்யாவும் பிரீத்தியும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக பேசினர். இவர்கள் கூறிய பதில் முரண்பாடாக இருக்க வனிதாவுக்கு மேலும் சந்தேகம் வந்தது. தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு, இந்த காரை வாங்க எங்கிருந்து உனக்கு இந்த பணம் கிடைச்சது என்ற வனிதா சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள். இதை எதிர்பார்க்காத சுந்தரி அங்கு நடக்கும் பிரச்சனைகளை சந்தேகமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, நான் சொல்றேன், அந்த கார் சூர்யாவோடதுதான். சூர்யாவுக்கு வர வேண்டிய பணம் அதுலதான் அந்த காரை வாங்கியிருக்கோம் என்று பிரீத்தி சூர்யாவை பாதுகாக்கும் விதமாக அவன் முன்னே வந்து நின்று கொண்டு வனிதாவை மேலும் சூர்யாவின் அருகே நெருங்க விடாமல் பேசினாள். என்ன பைத்தியம்னு நினைச்சியா? நான் உன்கிட்ட இதை கேட்கல பிரீத்தி, சூர்யா கிட்ட தான் இதை கேட்டேன். சாதாரண வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவனுக்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் வந்தது? உண்மையை சொல்லு. என் பொண்ணை ஏமாத்தி ப்ராஜெக்ட்ல இருந்து வர வேண்டிய பணத்தை ஏதோ பண்ணிருக்க என்ற வனிதா தன்னை மறைத்து கொண்டு நின்றிருந்த பிரீத்தியை தள்ளிவிட்டு சூர்யா முன் நின்று பேசினாள். அம்மா, போதும், நிறுத்துங்க. சூர்யா ஒன்னும் யாரையும் ஏமாத்தல. அந்த பணத்தை என்னோட சேவிங்ஸ்ல இருந்து தான் நான் வாங்கினேன், போதுமா என்று பிரீத்தி கூற, மேலும் வனிதாவிற்கு கோபத்தில் தலையே வெடித்துவிடும் போல என்று இருந்தது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. நான் கார் வாங்கினது சூர்யாவுக்கு கூட தெரியாது. நானா தான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் என்று பிரீத்தி பேச பேச ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவளது கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. போதும் பிரீத்தி, நிறுத்து. இதுக்கு மேல நீ இங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மரியாதையா இந்த காரை எடுத்துட்டு போய் எங்க வாங்குனீங்களோ அங்கேயே விட்டுருங்க என்று வனிதா கோபத்தோடு அங்கிருந்த டைனிங் டேபிள் அருகே இருந்த சேரில் அமர்ந்தார். வனிதா, நான் வந்த பிரச்சனை இன்னும் முடியல. உன் மருமகனை எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லு என நடந்த எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுந்தரி பேச ஆரம்பித்தாள். உனக்கு தனியா சொல்லணுமா? மரியாதையா அந்த இடத்தை விட்டு கிளம்பு என்று அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வனிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டாள். இப்படி சொன்னா எப்படி? உன் மருமகன் என் மேல காரை விட்டு ஏத்த வந்ததும் இல்லாம என் பையனை அடின்னு அடிச்சிருக்கான். எப்படி அடிச்சிருக்கான்னு சட்டையை தூக்கி காமிடா என்று சுந்தரி சொன்ன அடுத்த நிமிடமே தன்னுடைய சட்டையை தூக்கி கொண்டு உடலில் இருந்த காயங்களை காண்பித்தான் மனோகரன். அதிலிருந்த சில காயங்கள் வேண்டும் என்றே யாரோ கிள்ளி வைத்தது போல இருந்தது. அவன் காயங்களை பார்த்த வனிதா, இந்த காயங்களுக்கு நீதான் காரணமா என்று சூர்யாவை பார்த்து கேட்டார். அந்த காயத்துக்கு நான் தான் காரணம் ஆனா என்று சூர்யா பேசி முடிப்பதற்குள், இதுக்கு மேலையும் எதுவும் பேச வேணாம், நீ தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று வனிதா சூர்யாவை பார்த்து கத்தினாள். அவன் என்ன பண்ணணும்னு நாங்க சொல்றோம். என் பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ஒரு 10 தோப்பு காரணம். அதுக்கப்புறம் என் பையனை இந்த அளவுக்கு அடிச்சு நடக்க முடியாம பண்ணதுக்கு 5 லட்சம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் நேரா உன்னோட அண்ணன்கிட்டயே வாங்கிக்கிறேன் என்று சுந்தரி கூற வனிதா பதறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். தன்னுடைய அண்ணனை சுந்தரி சந்திக்க நிச்சயமாக அனுமதிக்க கூடாது என்று நினைத்தாள். அதனால் வேறு வழி இல்லாமல் சூர்யாவை மனோகரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார். இந்த பிரச்சனையை நீதான் ஆரம்பிச்ச, நீதான் முடிக்கணும். இப்பவே அவங்க சொன்ன மாதிரி செய் என்று சூர்யாவிற்கு கட்டளையிட்டாள் வனிதா. சூர்யா தன்னுடைய கைகளை முறுக்கிக் கொண்டு கோபத்தை அடக்கிக் கொண்டிருந்தான். வனிதா சொன்ன எதற்கும் சூர்யா எதிர்த்து பேசியதே கிடையாது. ஆனால் வனிதா இன்று கூறியது சூர்யாவிற்கும் பிரீத்திக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை. அம்மா, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சூர்யா மன்னிப்பு கேட்க முடியாது என்று பிரீத்தி சூர்யாவை மன்னிப்பு கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தினாள். ஆனா பிரீத்தி, இந்த பிரச்சனை முடியணும்னா நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும்.
என்று சூர்யா கூற, நிச்சயமாக சூர்யா மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் இந்த வீட்டை விட்டு தாராளமாக போகலாம் என்று வனிதா கூறினார். உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுமா என்று சூர்யா மெதுவாக நடந்து கொண்டே மனோகரன் அருகில் சென்றான். அவன் நெருங்க நெருங்க அவனுடைய சுவாசத்தில் வரும் வெப்பமும் அவனுடைய பார்வையும் மனோகரனை லேசாக நடுங்க வைத்தது. ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு, வாய மூடு, மரியாதையா என் காலில் விழுந்து இப்ப மன்னிப்பு கேட்கிற என்று நடுங்கிக் கொண்டே சுவற்றின் மூலையில் சென்று நின்றான். மன்னிப்பு கேட்டுட்டா போச்சு என்ற சூர்யா மனோகரன் கன்னத்தில் ஓங்கி அறைந்ததில் அவனுடைய 2 பற்கள் தெறித்து கீழே விழுந்தது. அந்த அறையில் இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு மனோகரன் தான் சூர்யாவை அடித்தது போல இருந்தது. ஆனால் மனோகரன் அலறிக்கொண்டு ஓடுவதை பார்த்தவர்கள் குழப்பத்திலும் ஆச்சரியத்திலும் உறைந்து போய் நின்றனர். சூர்யா, என் பையனை என்ன பண்ண என அலறி அடித்துக் கொண்டு சுந்தரி மனோகரனை நோக்கி ஓடினாள். மனோகரன் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. என் பையனை அடிச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் பையனை அடிப்ப. வனிதா, உன் மருமக எப்படி என் பையனை அடிச்சிருக்கான்னு பாரு. இதுக்கெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் என்ற சுந்தரி சூர்யாவை முறைத்து கொண்டே நின்றாள். சும்மா விட மாட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த அடிக்கும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் 1 லட்சம் வாங்குவீங்களா என்று சூர்யா சுந்தரியை பார்த்து மிரட்டினான். பதட்டத்தில் அவனிடமிருந்து விலகி நடந்து சென்று கொண்டிருந்த சுந்தரி பின்னால் இருந்த டேபிளில் இடித்து கீழே விழுந்தாள். போதும், நிறுத்து சூர்யா. நல்லா இருந்த குடும்பத்தை நிம்மதியா இல்லாம ஆக்குனதே நீதான். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவனை அடிப்ப? மரியாதையா அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, போதும், நிறுத்துங்க. சூர்யா உங்க வீட்டு வேலைக்காரன் கிடையாது நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு. அவன் என் புருஷன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. ரோட்ல போற பால்காரருக்கு கொடுக்கற மரியாதையை கூட நீங்க அவருக்கு கொடுக்கறது இல்ல. இதுக்கு மேலயும் என்னால பொறுத்துக்க முடியாது. வீட்ல எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மாதிரி என் புருஷனுக்கும் இருக்கணும் என்று பிரீத்தி உள்ளுக்குள் அடக்கி வைத்திருந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாள். பிரீத்தி ஆவேசமாக பேசியதை கேட்டு வனிதா வாயடைத்து போய் நின்றாள். சூர்யா, அப்படியே நில்லு. நான் சொன்னது உன் காதுல விழலையா? மன்னிப்பு கேட்காம எங்க போலான்னு இருக்க? இந்த வாசலை இப்ப நீ தாண்டுனா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது என்று வனிதாவின் குரல் கேட்டதும் வாசப்படியில் கால் எடுத்து வைக்க போன சூர்யா அப்படியே நின்றான். பின் வனிதாவை பார்த்து சிரித்தவன் அங்கிருந்து வேகமாக கிளம்பினான். குட்டி போட்ட பூனை போல வாசலுக்கும் வனிதாவிற்கும் குறுக்கே பிரீத்தி ஓடிக்கொண்டே இருந்தாள். பின் சூர்யாவை துரத்தி கொண்டு பிரீத்தி வாசலில் கால் எடுத்து வைக்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிரீத்தி? அவன் பின்னாடி போற? என்ன தைரியம் இருந்தா அம்மாவை மதிக்காம போனவன் பின்னாடி போவ? வீட்டுக்குள்ள திரும்ப உன்னை உள்ள விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உனக்கும் அதேதான். இந்த வாசலை விட்டு தாண்டுனா இனி இந்த வீட்டுக்குள்ள யாரும் வராதீங்க என்று வனிதா எச்சரித்தாள். இவ்வாறு கூறினால் கண்டிப்பாக பிரீத்தி சூர்யாவை பின்தொடர்ந்து செல்ல மாட்டாள் என்று வனிதா கணக்கு போட்டாள். ஆனால் பிரீத்தி வேகமாக சூர்யாவை பின்தொடர்ந்து ஓடியது வனிதாவுக்கு வருத்தமாக இருந்தது. கடைசி வரைக்கும் ஃபேமிலி மொத்தமும் டிராமா ஆடி என்னமா நடிக்கிறீங்க என்று சுந்தரி தன்னுடைய கைகளை தட்டிக்கொண்டே மனோகரன் அருகிலிருந்து எழுந்து நின்றாள். சுந்தரி, போதும். உனக்கு மறுபடியும் சொல்லணுமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போ, திரும்ப வராத என வனிதா கத்தினாள். வீட்டை விட்டு வெளியே வந்த சூர்யாவிற்கு வருத்தமாக இருந்தது. சூர்யா, நில்லு என்ற பிரீத்தி அவன் பின்னால் இருந்து மூச்சு முட்ட ஓடி வந்தாள். ஓடி வந்த களைப்பில் இழுத்து மூச்சு வாங்கியபடி நின்றாள். பின் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். சூர்யா, ஐம் சாரி என்ற பிரீத்தியின் கண்கள் கலங்கியிருந்தது. சூர்யாவின் வேதனை பிரீத்திக்கு புரிந்தது. பைத்தியம், நீ என்ன தப்பு பண்ண? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே கூடாது என்று கூறிக்கொண்டே மெதுவாக பிரீத்தியின் தலைமுடியை வருடினான். வனிதா செய்த தவறுக்காக பிரீத்தி வருந்த கூடாது என்று நினைத்தான். ஆனா இன்னைக்கு அம்மா அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டாங்க என்று கூறிக்கொண்டே அழ ஆரம்பித்தாள் பிரீத்தி. கவலைப்படாத பிரீத்தி, உனக்கு தெரியாதா? அத்தை எப்பவுமே இப்படிதான். அவங்க திட்டுவாங்க, ஆனா அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க என்று பிரீத்தியை சமாதானப்படுத்தினான் சூர்யா. அம்மா பண்ண எல்லாத்துக்குமே உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள போறதா இல்ல. பிரீத்தி இப்படி பேசியது சூர்யாவிற்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. மேல என்ன தெரியுது? டெய்லி பாக்குற அதே ஸ்டார்ஸ் தான். இவ்ளோ நேரம் அதையே உத்து உத்து பாக்குறீங்களா? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று பிரீத்தி அமைதியாக அமர்ந்திருந்த சூர்யாவிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். டெய்லி பாக்குற அதே ஸ்டார்ஸ் தான், ஆனா எவ்வளோ தடவை பார்த்தாலும் அதோட அழகு குறையவே இல்லல என்று சூர்யா பெருமூச்சு வாங்கியபடி பிரீத்தியை பார்த்தான். அதே மாதிரிதான் பிரீத்தி, நீயும் அந்த வானத்தை பார்க்கும்போது எவ்வளோ நிம்மதியா இருக்கோ அதே மாதிரி நீ என் கூட இருக்கும்போது அந்த நிம்மதி எனக்கு கிடைக்குது என பேசிக்கொண்டே பிரீத்தியின் கையை கோர்த்து கொண்டு அமர்ந்தான். பிரீத்தியின் முகம் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. சரி, நான் ஒரு பிளான் சொல்றேன், அங்க போலாமா
என்று சூர்யா ஆர்வமாக பிரீத்தியிடம் கேட்டான். இப்போ ரீடெவலப் ஆக போகுதே, உன் ப்ராஜெக்ட் ஏரியாக்கு பக்கத்துல இருக்க வில்லாக்கு போலாமா என வானத்தை பார்த்து கொண்டே கூறினான் சூர்யா. அந்த வில்லா யாரோடது தெரியுமா? சும்மா விளையாடாதீங்க, எட்டி பார்க்க கூட நம்மள விட மாட்டாங்க. அன்னைக்கு பேச்சுக்கு அந்த ஏரியா பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அத ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப கேக்குறீங்களா? சும்மா விளையாடாதீங்க சூர்யா. அங்க போய் செக்யூரிட்டி கார்டு கிட்ட எல்லாம் அடி வாங்கறதுக்கு என்கிட்ட தெம்பில்ல என தன்னுடைய போனில் இருக்கும் கான்டாக்ட்ஸை பார்த்து கொண்டே பிரீத்தி பேசினாள். நிஜமாதான் சொல்றேன், இன்னைக்கு நைட் நம்ம அங்கதான் தங்க போறோம். அங்க இருக்கிற பெரிய வில்லா உன்னோடதுதான் என செல்போனை நோண்டிக் கொண்டிருந்த பிரீத்தி முகத்தை தன் கைகளால் ஏந்தியபடி பேசினான். ஏன், அந்த மலையே உங்களதுதான் சொல்ல வேண்டியதானே என்று பிரீத்தி சிரிக்க ஆரம்பித்தாள். அப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன், 2 பேரும் ஹோட்டல்ல போய் தங்கலாம் என்று சூர்யா சொன்னவுடன் பிரீத்திக்கு தூக்கி வாரி போட்டது. ஜோக் பண்ணது போதும், நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், அங்க போலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய பாக்கெட்டில் செல்போனை வைத்துக் கொண்டு புறப்படுவதற்காக எழுந்து நின்றாள். டோன்ட் வேஸ்ட் டைம் சூர்யா, இப்பவே நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. நடு ராத்திரியில இங்க அடிக்கிற குளிர்ல நம்ம நடுங்கியே செத்துருவோம் என்று பிரீத்தி பெஞ்சில் அமர்ந்திருந்த சூர்யாவின் கையை பிடித்து இழுத்தாள். எங்க போறேன்னு சொன்னாதான் நான் வருவேன் என்று சிறு குழந்தை போல சூர்யா அடம் பிடித்து அங்கேயே அமர்ந்து கொண்டான். சார் சொன்னாதான் வருவீங்களோ? இப்ப நம்ம ஸ்னேகா வீட்டுக்கு தான் போக போறோம் என பிரீத்தி கூறியதும் சூர்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஸ்னேகா என்ற பெயரை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்னேகா வீட்டிற்கு செல்வதற்கு பதிலாக வனிதாவிடம் மன்னிப்பு கேட்டு விடலாம் என்பது போல சூர்யாவிற்கு தோன்றியது. ஸ்னேகாவின் வீடு பிரீத்தியின் வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கிறது. அவளுக்கென்று தனியாக ஒரு பெரிய வில்லா கட்டியிருந்தாள். இப்போதைக்கு அவளுடைய வீட்டுக்கு செல்வதை தவிர வேறு வழி சூர்யாவிற்கும் தெரியவில்லை. அதனால் ஸ்னேகாவின் வீட்டிற்கு செல்வதற்கு அரைகுறை மனதுடன் சம்மதித்தான். அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டிற்கு பிரீத்தியும் சூர்யாவும் வருவதை ஸ்னேகா தெரிந்து கொண்டாள். இனிமேதான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போற சூர்யா என்ற ஸ்னேகா வில்லத்தனமாக சிரித்தாள். அவள் சிரிப்பில் பல அர்த்தங்கள் இருந்தன. பரம்பரை ரெஸ்டாரண்டில் நடந்த சம்பவத்திற்கு பிறகு சூர்யாவின் மேல் ஸ்னேகாவிற்கு ஏதோ ஒரு விதம் சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. சூர்யா ஏதோ உன்னை மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது, ஆனா என்னன்னு தெரியல. சீக்கிரமாவே அது என்னன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்று ஸ்னேகா தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வாசலில் யாரோ காலிங் பெல் அழுத்தும் சத்தம் கேட்க உற்சாகத்துடன் வாசலை நோக்கி ஓடி வந்தாள். கதவை திறந்த ஸ்னேகா ஓடி போய் பிரீத்தியை கட்டி பிடித்துக் கொண்டாள். பிரீத்தி, என் செல்ல குட்டி, உள்ளவா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்க போறோம் என்று பிரீத்தியை கட்டி அணைத்துக் கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். பின் பிரீத்தி அருகே முகத்தை தொங்க போட்டு நின்றிருந்த சூர்யாவை பார்த்தாள் ஸ்னேகா. சூர்யாவை மேலும் கீழும் ஸ்கேன் செய்த ஸ்னேகா ஏளனமாக ஒரு சிரிப்புடன் உள்ளே வா என்று அலட்சியமாக அழைத்தாள். என்ன சூர்யா, இவ்ளோ பெரிய வீடு நீ பார்த்ததே இல்லையா? இங்க தங்குற வரைக்கும் நல்லா சுத்தி பார்த்துக்கோ. லைஃப்ல ஒரு டைம் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டுல தங்குறதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் என்று சூர்யாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள் ஸ்னேகா. ஆனால் ஸ்னேகா பேசியதற்கு எந்த கோபமும் சூர்யா முகத்தில் தெரியவில்லை. மாறாக உற்சாகத்தோடு, கண்டிப்பா இவ்ளோ பெரிய வீட்டெல்லாம் என் கனவுல கூட பார்க்க முடியாது என சூர்யா அங்கிருந்த புக் ஷெல்ஃபை பார்த்து கொண்டே ஸ்னேகாவிற்கு பதிலளித்தான். பரவாயில்லையே, நிறைய புக்ஸ் இருக்கு, புக் படிக்கிற பழக்கம்லாம் இருக்கு போல என சூர்யா கேட்டுக்கொண்டே திரும்பி பார்த்தான். ஆனால் அதற்குள் ஸ்னேகா அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ கிளம்பிவிட்டாள். உள்ளே வந்ததும் பிரீத்தியை தன்னுடைய அறைக்கு அழைத்துச் சென்றாள் ஸ்னேகா. ஹாலில் சோஃபாவில் படுத்திருந்த சூர்யாவிற்கு தூக்கமே வரவில்லை. அப்பொழுது சூர்யாவின் செல்போன் சினுங்க ஆரம்பித்தது. செல்போனை எடுத்து பார்த்த சூர்யா டிஸ்பிளேவில் அட்வொகேட் வாசுதேவனின் பெயரை பார்த்தான். போனை அட்டன் செய்வதற்கு முன் சுத்தி முத்தி பார்த்து கொண்டான். வெக்கேஷன் ஹவுஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எதுவும் ப்ராப்ளமா என ஆர்எஸ்பி ப்ராஜெக்டின் ஒரு பகுதியான வெக்கேஷன் ஹவுஸ் ப்ராஜெக்டை பற்றி அட்வொகேட் வாசுதேவனிடம் சூர்யா விசாரித்தான். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு சூர்யா, ஆனா கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கிறதுனால அதை சரி பண்றதுக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வர வேண்டியதா இருக்கு. அதனால 2 நாள் மட்டும் நிறுத்தி வச்சிருக்கோம் என ப்ராஜெக்ட் பற்றிய முழு விவரத்தையும் சூர்யாவிற்கு ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தார் அட்வொகேட் வாசுதேவன். அப்பொழுது காலிங் பெல்லை தொடர்ந்து யாரோ அடித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்க உடனே போனை கட் செய்தான் சூர்யா. இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று தன்னுடைய வாட்சில் மணியை பார்த்தான். மணி 10 நெருங்க 5 நிமிடமே இருந்தது. தொடர்ந்து காலிங் பெல் சத்தம் அடித்துக் கொண்டே இருக்க வேகமாக கதவை திறந்தான் சூர்யா. வாசலில் வெள்ளை நிறத்தில் கோட் சூட் அணிந்து கை நிறைய ரோஜாப்பூ மலர் கொத்தை வைத்துக் கொண்டு மண்டியிட்டு ஒருவன் இருப்பதை சூர்யா பார்த்தான். சூர்யா யார் என்று கேட்பதற்கு முன்னே, நேஹா, நீ எதுவும் சொல்ல வேணாம், இந்த ரோஜா பூ தான் நீ. இவ்ளோ அழகா இருக்கிற உன்னை நெருங்க பாக்குறேன்.
ஆனா இதுல இருக்க முள்ளு மாதிரியே என்ன குத்தாத. அவன் முன் நிற்பது யார் என்று கூட தெரியாமல் ஏதேதோ கவிதைகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த சூர்யா சிரிப்பை அடக்க முடியாமல் சத்தமாக சிரித்து விட்டான். ஸ்னேகாவை பைத்தியமா லவ் பண்ண ஒருத்தன் இருக்கானா என்று நினைக்க சூர்யாவிற்கு மேலும் சிரிப்பு வந்தது. ஸ்னேகாவின் குரலுக்கு பதிலாக ஒரு ஆளின் குரல் கேட்க அதிர்ச்சியில் வெள்ளை நிற உடை அணிந்திருந்த அந்த வாலிபன் கண்களை திறந்து பார்த்தான். யார் நீ? என்னோட டார்லிங் ஸ்னேகா வீட்ல இந்நேரம் உனக்கு என்ன வேலை என ஆத்திரத்தில் சூர்யாவின் சட்டையை பிடித்தான். அவன் கைகள் இறுக்கமாக சூர்யாவின் காலர் பட்டனை பிடித்திருந்தது. அவன் கண்கள் கோபத்தில் நெருப்பாய் கொதித்துக் கொண்டிருந்தது. அவனுடைய கைகளை வெடுக்கென்று தட்டிவிட்ட சூர்யா, நான் சூர்யா, ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு, நீங்க யாரு என சூர்யா பொறுமையாக அவனுக்கு பதிலளித்தான். பின் வாசலை மறைத்துக் கொண்டு நின்றிருந்த சூர்யாவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்ல முயன்றான். சாரி தம்பி, உன்னால உள்ள போக முடியாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சூர்யா அவனுக்கு எச்சரித்தான். சூர்யா பிடித்த பிடியில் அவன் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போய்விடும் அளவிற்கு இருந்தது. வலியால் சூர்யா முன் மண்டியிட்டு அமர்ந்து கத்த ஆரம்பித்தான். இப்ப சொல்லு, உள்ள போகணுமா என சூர்யா அவன் கைகளை முறுக்கிக் கொண்டே கேட்டான். இல்ல போகல, கைய விடு என்று மற்றொரு கையால் சூர்யாவின் கையை தட்டிக்கொண்டே கத்தினான். அந்த சத்தத்தை கேட்டு அங்கே வந்த ஸ்னேகா, இங்க என்ன நடக்குது என்று சூர்யாவை பார்த்து முறைத்தாள். ஸ்னேகாவை பார்த்த அந்த வெள்ளை சூட் நபர், ஸ்னேகா யார் இவன்? இந்த நேரத்துல இவன் இங்க என்ன பண்றான் என மிரட்டலாக ஸ்னேகாவை பார்த்து கேட்டான். தன்னுடைய நண்பன் என்று சூர்யாவை ஸ்னேகா கூறினாள். ஆத்திரத்தில் கையை முறுக்கிக் கொண்டு அவள் முகத்தை அவன் முகத்திற்கு நேராக திருப்பியவன், நான் உன்னை கட்டிக்க போறவன், இந்த பரத் கிட்டேயே இந்த மாதிரி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா என அவன் கூறிய பின்புதான் அவன் பெயர் பரத் என்றே சூர்யாவிற்கு தெரிந்தது. ஸ்னேகாவின் குடும்பமும் பரத்தின் குடும்பமும் இவர்களுடைய திருமணத்தை சிறு வயதிலேயே முடிவெடுத்து விட்டனர். பரத்தின் தொல்லை தாங்காமல் தான் ஸ்னேகா ஃபாரினுக்கு படிக்க சென்றாள். ஆனால் மறுபடியும் இவனுடைய இம்சை தாங்க முடியாமல் போனதால் சூர்யாவை வைத்து விரட்ட முடிவெடுத்தாள். இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் இவனை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிருக்கேன்? ஏன் கிட்ட இல்லாதது அவன் கிட்ட என்ன இருக்கு என்று தன்னுடைய கண்களை உருட்டி கொண்டு ஸ்னேகாவை பார்த்து பேசினான். அவன் வாயை மூடுவதற்கு வேறு வழி தெரியாமல் பரத்தின் கன்னத்தில் ஓங்கி அடித்தான் சூர்யா. அதில் அவனுடைய கண்கள் கலங்கியது. வாய் பேச முடியாமல் வீங்கி போனது. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, மரியாதையா இங்கிருந்து கிளம்பு என்று சூர்யா மிரட்டினான். ஏ ஸ்னேகா, ஆளை வச்சு அடிக்கிறியா? எவனோ ஒருத்தனுக்காக என்ன தூக்கி எறியறியா? இந்த பரத் யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பான். ரவிக்குமார் வீட்டோட ஒன்னுத்துக்கும் உதவாத மருமகன் தானே நீ, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் என்ற பரத் தன்னுடைய கைகளை கன்னத்தில் தடவிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். ஸ்னேகாவை திரும்பி பார்த்த சூர்யா, பிரீத்தி தூங்கிக் கொண்டிருக்கிறாளா என்று கேட்டான். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்த பின்புதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. 2 நாட்கள் சூர்யாவும் பிரீத்தியும் ஸ்னேகாவின் வீட்டிலே கழித்தனர். அந்த 2 நாட்களில் பல முறை வனிதா பிரீத்திக்கு கால் செய்தாள். ஆனால் அவளுடைய கால் எதையும் அவள் எடுக்கவே இல்லை. சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்கும் வரை அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்க போவதே இல்லை என்று பிரீத்தி முடிவெடுத்தாள். அப்பொழுது சூர்யாவிற்கு அட்வொகேட் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது. சூர்யா, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எதுவுமே இந்த 2 நாள்ல நீ பார்க்கவே இல்லையா என்று படபடவென அட்வொகேட் வாசுதேவன் பேசினார். வாட்ஸ்ஆப்பில் அவர் அனுப்பியிருந்த மெசேஜை ஓபன் செய்து பார்த்த சூர்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு விஷயத்தை சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை. அட்வொகேட் வாசுதேவன் அனுப்பிய மெசேஜை பார்த்த சூர்யா அதிர்ச்சி அடைந்தான். அந்த மெசேஜில் சூர்யா பிரீத்தியை பிரிந்து விட்டதாகவும் இனிமேல் ரவிக்குமார் குடும்பத்திற்கும் சூர்யாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் எழுதப்பட்டிருந்தது. மேலும் பணத்திற்காக தான் பிரீத்தியை சூர்யா உபயோகப்படுத்திக் கொண்டான் என்றும் எழுதியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய புகைப்படம் முதல் பக்கத்திலேயே அச்சடிக்கப்பட்டிருந்தது. சூர்யா தன்னை பற்றிய எந்த ஒரு விஷயமும் வெளிவராமல் இருக்க வேண்டும் என்று கவனமாக இருந்தான். ஆனால் ஒரே நிமிடத்தில் சூர்யா ரவிக்குமார் வீட்டில் வாழ்ந்த அந்த 3 வருட வாழ்க்கையை பற்றிய தகவல்களை அந்த ஆர்டிக்கல் வெளியிட்டு விட்டது. இதனால் சூர்யாவிற்கு பல சிக்கல்கள் ஏற்படும் என்று அட்வொகேட் வாசுதேவன் பயப்பட்டார். ராமலிங்கத்திடமிருந்து அவருடைய வில்லாவை வாங்கியதிலிருந்தே சூர்யாவின் மீது அவருக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு புறம் கோஸ்ட் சர்வன் சூர்யாவை தேடிக்கொண்டிருக்க, மறுபடியும் ராமலிங்கமும் சூர்யாவை பற்றிய உண்மையான தகவல்களை தேடிக்கொண்டிருந்தார். 90% சூர்யா அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் செய்திருந்தாலும் பணத்தாசை பிடித்த ராமலிங்கம் சூர்யாவை பற்றி முழு விவரத்தையும் தெரிந்து கொள்பவருக்கு சன்மானம் அறிவித்தார். இந்த ஒரு தகவல் வெளிவந்த பின் சூர்யாவிற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமல் அட்வொகேட் வாசுதேவன் முழித்துக் கொண்டிருந்தார். மெசேஜை பார்த்த சூர்யா வேகமாக அட்வொகேட் வாசுதேவனுக்கு கால் செய்தான். அங்கிள், இது எப்ப வந்த நியூஸ்?
இதுக்கு மேல என்ன பத்தி ஒரு விஷயம் வராம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்ப வந்த நியூஸ மறக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்றேன், அதை அப்படியே செய்யுங்க என்று சூர்யா போனை கட் செய்ய போனான். தம்பி, என்ன மன்னிச்சிருப்பா. எப்பவுமே நான் கவனமா தான் இருப்பேன். ஆனா இந்த ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு. இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்று அட்வொகேட் வாசுதேவன் சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தார். பின்பு பெருமூச்சு விட்டு பேச ஆரம்பித்தார். அந்த நியூஸ் ஆர்டிக்கலை வெளியிட்டது பிரீத்தியின் அம்மா வனிதா என்று கூறினார். கண்டிப்பா வனிதா அத்தை இதை பண்ண சான்ஸே இல்ல. கண்டிப்பா அவங்க பின்னாடி வேற யாரோ இருக்காங்க என்ற சூர்யாவிற்கு சுந்தரி மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது. அதே சமயம் வனிதாவின் வீட்டில், நீ சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பர்ல பிரீத்தி சூர்யாவை டைவர்ஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பிரீத்தி கிட்ட கேட்காமலேயே இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுக்கு பிரீத்தி ஒத்துப்பாளா என்ற வனிதா பதட்டத்துடன் தன் கைகளை பிணைந்து கொண்டே சுந்தரியை பார்த்து கேட்டாள். அன்றிரவு சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் சுந்தரியும் கிளம்ப தயாரானாள். பிரீத்தியும் சூர்யாவுடன் சென்று விட்டதால் வனிதா வருத்தத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்த சுந்தரி அந்த தருணத்தை உபயோகப்படுத்தி கொண்டாள். வீட்டை விட்டு கிளம்புவதைப் போல எழுந்த சுந்தரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் அவன் புருஷனை டிவோர்ஸ் பண்ண வச்சிருப்பேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருப்பேன் என்று வேண்டுமென்றே வனிதாவின் காதில் விழும்படி தன் மகனிடம் பேசிக்கொண்டே சென்றாள். ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் வனிதாவின் முகத்தை லேசாக எட்டி பார்த்தாள். இப்படியே விட்டால் வனிதாவிடம் பணம் பறிக்க முடியாது என்று நினைத்தவள், பிரீத்தி யாரு? எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தானே. என்னோட பையனுக்கு ஒண்ணுனா நான் சும்மா விட மாட்டேன். அது மாதிரி தானே அவளுக்கும். நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவும் தப்பு இல்ல என்று சுந்தரி எதையோ கூறி வனிதாவின் மனதை மாற்றினாள். சரி, உன் பிளான் என்ன? அதை சொல்லு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் அதை நான் தரேன். ஆனா அதுக்கெல்லாம் பிரீத்தி அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இருக்கணும். அப்பதான் நீ கேட்கிற எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தருவேன். பணம் என்ற வார்த்தை வனிதாவின் வாயிலிருந்து வந்ததை கேட்ட சுந்தரி மெதுவாக காலை அமுக்கிக் கொண்டே தன்னுடைய திட்டத்தை வனிதாவிடம் கூறினாள். மறுநாள் விடிந்தது. வனிதாவின் முகத்தில் கவலை ரேகையை பார்த்த சுந்தரி அவளை உற்சாகமூட்டும் விதத்தில் பேச ஆரம்பித்தாள். உன் பொண்ணு உன்கிட்ட பேச மாட்டான்னு தானே நீ கவலைப்படுற? உன் பொண்ணு கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படுவா. உன்கிட்ட பேசாம இருப்பா. இதையெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டனா கடைசி வரைக்கும் அவ சந்தோஷமா இருக்கிறத நீ பார்க்கலாம் என்று சுந்தரி தைரியமாக பேச மீண்டும் வனிதாவிற்கு லேசாக நம்பிக்கை வந்தது. பிரீத்தியை திருமணம் செய்ய கோரி பரத் வீட்டிற்கும் வனிதா செய்தி அனுப்பியிருந்தார். ஏற்கனவே ஸ்னேகாவிற்கும் பரத்திற்கும் நிச்சயமாகி இருந்த நிலையில் பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ளும்படி வனிதா கேட்டது அவனை தேடி பம்பர் லாட்டரி வந்தது போல இருந்தது. சூர்யாவை பழிவாங்குவதற்கு இதுதான் ஒரே வழி என்று பரத் நினைத்தான். ஸ்னேகா வீட்டில் சூர்யா இருந்ததை நினைக்கும் போதெல்லாம் பரத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது. கோபத்தில் அருகில் இருந்த செவிற்றை ஓங்கி குத்தினான். அதே சமயம் பெங்களூரில் பல ஐடி கம்பெனிகளை நடத்தி வரும் JK குரூப்பை சேர்ந்த விஜய்க்கும் வனிதா பிரீத்தியை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருந்தார். விஜயிடம் இந்த செய்தியை எதிர்பார்க்காத இருவரும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். இவ்ளோ பெரிய சம்பந்தம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று வனிதா சுந்தரியின் கைகளை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக பேசினாள். அந்த இருவரையும் வீட்டிற்கு வர சொன்னால் அந்த செய்தி பிரீத்தியின் காதிற்கோ அல்லது ரவிக்குமாரின் காதிற்கோ சென்றுவிடும். இவர்கள் திட்டம் நிறைவேறும் வரை அவர்கள் காதுக்கு இந்த விஷயம் செல்லக்கூடாது என்று கவனமாக இருந்தனர். அதனால் மூவரும் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ரெசார்ட்டில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பரத், விஜய் இவ்விருவரில் ஒருவரை பிரீத்திக்கு திருமணம் செய்ய வனிதா தேர்வு செய்ய வேண்டும். பிரீத்தியை திருமணம் செய்வதற்கு பணக்காரர்கள் என்ற ஒரு தகுதி மட்டும் போதும் என்று வனிதா கணித்தார். சுந்தரி இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசுவது என்று முடிவெடுத்திருந்தாள். ஒரே நேரத்துல 2 பேரையும் வர சொல்றது எனக்கு என்னமோ தப்பா படுது என வனிதா சுந்தரியிடம் கைகளை பிணைந்து கொண்டே பதட்டத்துடன் கூறினார். நீ ஒன்னும் பயப்படாத, அதெல்லாம் சரியாதான் நடக்கும். உனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி 2 பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தாதான் பிரீத்திக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க முந்திக்கிட்டு வருவாங்க என சந்தை கடையில் ஒரு பொருளை விற்பது போல பிரீத்தியை கூறு போட தயாரானாள் சுந்தரி. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரத் ரெசார்ட்டிற்குள் நுழைந்தான். அவனை சுற்றி 7 செக்யூரிட்டி கார்டுகளும் பின்தொடர்ந்து கொண்டு வந்தனர். பரத் வந்த 10 நிமிடத்திலேயே விஜயும் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான். விஜய் பரத்தை போல அல்லாமல் எளிமையாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த ரெசார்ட்டுக்கு வந்தான். பிரீத்தி வரலையா ஆண்டி என பரத் வனிதாவை பார்த்து கேட்டான். நேற்று இரவு சூர்யாவை பரத் சந்தித்த விஷயத்தை அவன் அந்த இடத்தில் எதுவும் சொல்லவில்லை. சூர்யாவை பற்றி பேசினால் ஸ்னேகாவை பற்றி கூற வேண்டும் என்று அதை தெரிந்தே மூடி மறைத்தான். இல்ல, பிரீத்தி வரமாட்டாப்பா. உங்க 2 பேர்ல யாரு கரெக்டா இருக்கான்னு என்னைய செலக்ட் பண்ண சொல்லிட்டா. இதுல யாரு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் பிரீத்தியை பார்க்க முடியும், அவ கூட வாழ முடியும் என்று வனிதா பெருமையாக தன்னுடைய பதிலை கூறினார்.
ஆல்ரெடி கல்யாணம் ஆன பொண்ணு இன்னும் டைவர்ஸ் பண்ணல, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல பொண்ணு இல்ல, இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கே. பொண்ணுக்கு பிடிச்சுதான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்களா என்று விஜயின் செக்ரட்டரி வாயை திறக்க வனிதா எந்த பதிலும் கூற முடியாமல் பதற ஆரம்பித்தாள். அதை கவனித்த சுந்தரி, இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நீங்க 2 பேருமே போட்டி போட்டு வந்திருக்கீங்க. இதுல யார நாங்க முடிவு பண்றோமோ அவரை எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டான். அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். இதுக்கு ஒரு சாட்சியா ஒரு பாண்டு பேப்பர்ல நம்ம சைன் பண்ணி வச்சுக்கலாம் என்ற சுந்தரி எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறியது வனிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அதே சமயம் சூர்யா நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகளை பிரீத்தி கண்களில் இருந்து மறைப்பதற்கு போராடி கொண்டிருந்தான். சூர்யாவை தேடிக் கொண்டிருந்த கோஸ்ட் சர்வன்ட் நிச்சயமாக அவன் இருக்கும் இடத்தை இந்நேரம் தெரிந்திருப்பார்கள். இதை பற்றி எதுவும் அறியாத பிரீத்தி சந்தோஷமாக சூர்யாவுடன் தன்னுடைய நேரத்தை கழித்தாள். நேஹாவின் வீட்டில் இருந்து கொண்டே ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டை பிரீத்தி கவனித்துக் கொண்டிருந்தாள். இதுவரை வனிதாவை பிரீத்தி எதிர்த்து பேசியதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக சூர்யாவுக்காக வீட்டை விட்டு வந்ததை பற்றி அவள் கவலையும் படவில்லை. சூர்யாவுக்காக அவள் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தாள். எத்தனை வருடங்களுக்கு பிறகு பிரீத்தி இப்பொழுதுதான் சூர்யா மீது அவள் வைத்திருக்கும் காதலை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.